சொல்லி அதன் அடிப்படையில் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கின்றோம். मसीह में प्यारे लोगों, मैं आप सभी को जो व्यक्तिगत जीवन में कार्य है उनके बारे में बताकर आगे प्रार्थना करना चाहता हूं. அந்த செய்தியினுடைய தலைப்பு விதமாய் கொடுக்கலாம், ஆவியிலுள்ள தடைகள் அகல. ये जो संदेश का विषय हम दे सकते हैं, आत्मिक जीवन में जो रुकावटें हैं वो हटे. நமக்குள் ஒரு ஆவி இருக்கிறது. हमारे अंदर एक आत्मा है. தேவ ஆவி இருக்கிறார், पवित्र आत्मा है, சாத்தானின் ஆவிகள் இருக்கின்றன, और शैतानी आत्मा भी है. நமக்குள்ளே ஒரு மனித ஆவி இருக்கிறது. लेकिन हमारे अंदर एक मनुष्य आत्मा है. இந்த மனித ஆவியை குறித்து நான் பேசுகிறேன். इस मनुष्य आत्मा के प्रति मैं बात करता हूं. இந்த மனித ஆவியில் இந்த பிசாசின் ஆவிகள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது உண்டு. ये जो मनुष्य की आत्मा और शैतानी आत्मा दोनों से टकराती है. சிலர் உள்ளேயே புகுந்து அவருடைய ஆவியை ஆட்கொண்டும் விடுகிறது. किसी एक के अंदर वो उसके प्रवेश करके उसको अपने कंट्रोल में ले लेती है. அது இல்லாவிட்டாலும் यदि वो ना भी हो तो எல்லாருடைய ஆவியிலும் அது அடிக்கடி வந்து பல்வேறு விதமான ஆவிகள் வந்து அதனுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கின்றது. यह जो शैतानी आत्मा है सभी के मनुष्य आत्मा में उसके जीवन में टकराव देकर कार्य करती है. புரிந்து கொள்ள வேண்டும், அது உள்ளே வந்து குடியேறவில்லை, அது வெளியே நின்று அதனுடைய வேலையை காட்டிக் கொண்டே இருக்கும். इस बात को समझ लीजिए कि वो भीतर नहीं आती बल्कि बाहर से ही अपने कार्य को करती रहती है. அதனால் தான் சிந்தனையில் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல திசை திரும்புதல்கள் எல்லாம் வருகிறது. इसी कारण जीवन में कुछ एक समस्याएं अर्थात संघर्ष और दुखों का सामना करना पड़ता है. மறுபக்கம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். उसकी दूसरी तरफ पवित्र आत्मा हमारी मदद करता है. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். तो हम इसको अच्छी तरह समझ लें. இன்றைக்கு நம்முடைய இந்த மனித ஆவி அதில் தடைகள் அகலுகிற காரியத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். आज के दिन मनुष्य आत्मा अर्थात हमारे अंदर जो आत्मा है उसके जीवन की जो रुकावट है उसको दूर करने के विषय में बात करता हूं. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. नीति वचन 16वां अध्याय दूसरे वचन में लिखा कि मनुष्य का सारा चाल चलन अपनी दृष्टि में पवित्र ठहरता है, यहोवा मन को तोलता है. Lord weighs spirits என்று ஆங்கிலத்திலே கொடுத்திருக்கிறது. यहोवा मन को तोलता है. சில மொழிபெயர்ப்புகளில் நம்முடைய மோட்டிவ்ஸ் இன்டென்ஷன்ஸ் இவைகளை தேவன் நிறுத்து பார்க்கிறார் என்று கொடுத்திருக்கிறது. कुछ एक अनुवाद में जो हमारा लक्ष्य है उसको प्रभु तोलता है. அப்ப இந்த ஆவி என்று பைபிள்ல நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம், அந்த ஆவி இந்த ஆவின்னு சொல்லி. அந்த ஆவிகள் வந்து நம்முடைய அந்த உள்ளான தன்மையை குறிக்கிறது. ये जो आत्मा है हमारे मन की व्यवहारिकता को प्रकट करती है. சற்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் நலமா இருக்கும். यदि आप इसको समझ लें तो अच्छा होगा. பைபிள்ல பல இடங்களிலே பலவித ஆவிகளை குறித்து சொல்லி இருக்கும். बाइबल में बहुत से स्थानों में बहुत सी आत्माओं के बारे में लिखा है. அதிலே ஒரு கூட்டம் வந்து பிசாசின் ஆவிகளை பற்றினது. उसमें से एक जो समय है वो शैतानी आत्मा है. அது அந்த வாசிக்கிற அந்த வேத பகுதியினுடைய கான்டெக்ஸ்ட வச்சு நம்ம புரிந்து கொள்ள முடியும். ये जो हमने वचन पढ़ा है उसके अनुसार हम उसे समझ सकते हैं. ஏன்னா பிசாசு ஏராளம் ஆவிகள் இருக்கின்றன. क्योंकि शैतानी बहुत सी आत्माएं हैं. ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமான கிரியைகளை செய்கின்றன. और हर एक आत्मा एक एक प्रकार से कार्य करती है. அதனால தான் அப்படி பொய்யின் ஆவி தார்மாரின் ஆவி என்றெல்லாம் அதுகளுக்கும் பெயர் போட்டிருக்கோம். तो इसलिए उनको नाम दिया गया झूठी आत्मा अर्थात व्यर्थ की आत्माएं. இன்னொரு சற்று எப்படி இருக்கும் என்றால் और अलग क्या होगा, அது மனிதனாகிய நமக்குள்ள இருக்கிற நம்முடைய ஆவியை குறித்து சொல்லி இருக்கும். जो मनुष्य रूपी हमारी आत्मा के बारे में लिखा है. அதோட அர்த்தம் என்னன்னா நம்முடைய ஆவியின் தன்மை அப்படிப்பட்டது என்று அர்த்தம். तो हमारी आत्मा का अर्थात हमारे मन की व्यवहारिकता के विषय में. எனவே இன்றைக்கு அதைத்தான் நான் பேச போகிறேன். उसके बारे में मैं बात करना चाहता हूँ. நம்முடைய ஆவியில் இருக்கிற சில தன்மைகள், हमारी आत्मा में होने वाली कुछ व्यवहारिकता, அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய தடையா இருக்கிறது. वो ही हमारे जीवन की बहुत ही रुकावट का कारण है. நாம் எப்பொழுது பார்த்தாலும் தடை என்றால் உடனே சாத்தான சொல்லுவோம், சாத்தானால் தடை.
यदि हम रुकावटों के विषय में कहा जाए तो हम कहेंगे केवल शैतान के द्वारा ही रुकावटें, அந்த மனுஷனால் தடை, उस व्यक्ति के द्वारा रुकावटें, இந்த சூழ்நிலையினால் தடை. इन परिस्थितियों के द्वारा रुकावटें, இந்த எல்லா தடைகளை விட பெரிய தடை நமக்குள்ளே இருக்கிற தடைகளாக்கும். इन सभी से बढ़कर जो रुकावट है वो हमारे भीतर ही रहने वाली रुकावटें, ஏன்னா நம்முடைய ஆவிதான் எல்லாத்தையும் இயக்கி கொண்டு இருக்கிறது வாழ்க்கையை. क्योंकि हमारी आत्मा ही सभी बात को तोलती रही है। அங்கேயே சாத்தான் கோட்டை கட்டி வச்சிருக்கான் பாருங்க. उसी स्थान पर शैतान ने अपना बंधन बांध रखा है। அப்படி நாமளும் சாத்தானுக்கு கூட சேர்ந்து தெரியாமலே கோட்டை கட்டிக்கிட்டு இருப்போம். हम लोग भी क्या करते हैं कि हम अनजाने में शैतान के साथ मिलकर उस बंधन में बन जाते அந்த हैं। ஒவ்வொரு கோட்டைகளையும் தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். उस एक एक बंधनों के विषय में मैं बताना चाहता हूँ। அது உடைக்கப்பட வேண்டும். वो तोड़ा जाना चाहिए। அந்த தடை தகர்க்கப்படும் பொழுது வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்கள் வரும். यदि वो रुकावटें तोड़ दी जाए तो जीवन में बहुत सी आशीष आएंगी। हालेलुया, हालेलुया। ஆகவே கர்த்தர் இந்த ஆவியை நிறுத்து பார்க்கிறார். तो ये जो यहोवा मन को तोलता है, ஒரு தராசில் வைத்து என்னுடைய ஆவியை தூக்கி பார்க்கிறார். இவனுடைய ஆவி எப்படிப்பட்டது? உங்க ஒவ்வொருத்தருடைய ஆவியை தூக்கி பார்க்கிறார். एक तराजू में लेकर वो हमारी आत्मा को तोल कर देखता है कि हमें से प्रत्येक की आत्मा का स्तर क्या है। அந்த ஆவியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தன்மைகளை அவர் பார்க்கிறார். जो आत्मा में होने वाले स्वभाव को वो देखता है। என்னென்ன தன்மைகள் இவனுடைய ஆவியிலே இருக்கிறது? क्या क्या गुण इसकी आत्मा में है। நீதிமொழிகள் 21:2 சொல்லுது, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். नीति वचन 21वां अध्याय दूसरे वचन में लिखा कि यहोवा मन को जांचता है। நீதிமொழி 24:12 சொல்லுகிறது, இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? नीति वचन 14 उसका 12वां वचन लिखा है कि मन को जानने वाला उसको जानता है। அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, the Lord he not only weighs but he evaluates human heart. यहाँ पे लिखा है ऐसा मार्ग है जो मनुष्य की तुल को तोलता है। இவாலுவேட் பண்றாரு, மார்க் போடுறது மாதிரி அவர் அதை பார்க்கிறார், சோதித்து அறிகிறார். उसकी जांच करता है। அது மட்டுமல்ல, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களில் பார்க்கிறோம். यही काफी नहीं, मलाकी 2 अध्याय और उसके वचनों में हम देखते हैं உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று 2 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. उन 2 वचनों में लिखा कि तुम अपनी आत्मा के प्रति सचेत रहो। உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். अपनी आत्मा के प्रति हमें सचेत रहना चाहिए। அந்த வசனங்களில் குறிப்பாக மனைவியை நேசிக்காத ஆவி, ये जो आत्मा के विषय में कहा गया है वो है अपनी पत्नी से प्रेम ना रखने वाली आत्मा। இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற ஆவி, ये जो जवानी की अवस्था में अपनी पत्नी से विश्वासघात करने की आत्मा, தள்ளி விடுகிற இல்ல டைவர்ஸ் பண்ணுகிற தன்மை உள்ள ஆவி, उसे त्याग कर देने वाली अर्थात तलाक देने वाली आत्मा, அதை பற்றி சொல்லி உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறார். उसके प्रति तू अपनी आत्मा के प्रति भविष्यद्वक्ता कहता है कि तू जागृत रहे। இவைகளை அறிமுகமாக சொல்லுகிறேன். इसकी परिचय देते हुए मैं कहता हूँ, லூக்கா 9:55 இயேசு சொன்னார், लूका 9वें अध्याय में यीशु कहते हैं, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? तुम किस आत्मा के हो क्या जानते हो? 2 சீஷர்கள் சொன்னார்கள், நாங்கள் எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கட்டுமா என்று கேட்டார்கள். 2 चेलों ने कहा कि हम एलिया के समान आकाश से अग्नि गिराकर इन्हें नाश कर दें। அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? तो उस समय यीशु ने कहा कि तुम्हारे अंदर किस तरह की आत्मा तुम जानते हो? நான் மனித ஜீவனை எடுக்க வரவில்லை, ஜீவன் கொடுக்க வந்தேன். मैं मनुष्य का आत्मा लेने नहीं बल्कि जीवन देने आया हूँ। அப்போ இந்த உங்களுக்குள் இருக்க வேண்டிய ஆவி எத்தன்மையுடையதா இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறார். तो आपके अंदर जो आत्मा के गुण वो किस तरह से होना चाहिए ये बताता है। இன்னும் 2 கொரிந்தியர் 7:1 பார்க்கிறோம். 2 कुरिन्थियों 7वां अध्याय पहले वचन में लिखा है, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசிகள் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தத்தை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதியிருக்கிறது. यहाँ लिखा है कि शरीर और आत्मा की सब मलिनता से शुद्ध करके परमेश्वर का भय रखते हुए पवित्रता को सिद्ध करें। 1 தெசலோனிக்கர் 5:23 ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். पहला थिस्सलुनीकियों और उसका 4
13 में लिखा है कि अपनी आत्मा को पूरी तरह से निर्दोषता के संभाल रखें। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவியை குறித்து நாம் கவனிக்க வேண்டும், சரி செய்ய வேண்டும். इस वचनों में हम अपने आत्मा के प्रति अपने आप को सही कर देने की बात को कहा गया है। நம்முடைய ஆவியிலே உள்ளான தன்மைகளிலே பிசாசு எத்தனையோ வருஷங்களாக சில கோட்டைகளை கட்டி வைத்திருக்கிறான். हमारे मन ही मन में शैतान बहुत ही वर्षों से कुछ एक प्रकार के बंधनों से हमें बांधे रखा है। அதுதான் வேதத்தில் பல வசனங்களில் இன்ன ஆவி என்று எழுதி காட்டப்பட்டிருக்கிறது. वही इन वचनों में यह इस तरह की आत्मा है बताया गया है। அந்த பிசாசின் கோட்டையை தகர்க்க வேண்டும். उस शैतानी बंधनों को तोड़ना चाहिए। அதுதான் வாழ்க்கைக்கு பெரிய தடை. वही है जीवन की एक बड़ी रुकावटें। ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவது அந்த பிசாசை துரத்த வேண்டும். पहला इस शैतान को भगाना அந்த चाहिए। குறிப்பிட்ட ஆவியின் போராட்டம் நமக்கு அதிகமா இருக்கிறது. विशेष रूप से इन शैतानी आत्मा का प्रभाव हम पर बहुत होता है, எப்ப பார்த்தாலும் அதை குறித்து தான் சிந்தனையில வந்து கொண்டே இருக்கிறது. क्योंकि जब कई विचारों में वो ही आते जाता है। முதலாவது அதை துரத்த வேண்டும். पहले उसे भगाना चाहिए। அடுத்தது அவன் இவ்வளவு நாளும் நமக்குள் கட்டி வைத்த கோட்டையை உடைக்க வேண்டும். और दूसरा यह कि उसने हमें इतने वर्ष जो बांध रखा है उस बंधन को तोड़ना चाहिए। எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது போல் அது தகர்ந்து விழ வேண்டும். यर्दन की शहरपना जिस तरह से टूटी थी वैसे ही वो तोड़ने पाए। மூன்றாவது அது மறுபடியும் வந்து கட்டாதபடி அதை தடுக்க வேண்டும். तीसरा यह है कि वो फिर से उसको उस रुकावट को ना बनाए रखे, उसे हमें रोकना चाहिए। ஏனென்றால் நம்முடைய ஆவியிலே அதற்கு ஒரு இடம், ஒரு ஆசை இருந்தால்தான் அந்த பிசாசின் ஆவிக்கு வாசல் திறக்கிறது. क्योंकि यदि हमारे मन में अर्थात हमारी आत्मा में उसके प्रति कुछ जगह है तो वो शैतानी आत्मा उसमें जगह पाएगी। ஆகவே கட்டப்பட்டிருக்கிறதை உடைத்து ஜெயம் எடுத்ததோடு கூட இனி வராமல் பாதுகாக்க வேண்டும். तो इसलिए जो टूट गई है उसको और अधिक तोड़ते हुए वो फिर से ना आए, इसके लिए हम ध्यान रखें। மீகா 2:13 கர்த்தர் நமக்கு அழகான வாக்குத்தத்தம் தந்திருக்கின்றார். मीका 2 अध्याय 13 वचन में प्रभु ने हमें बहुत ही सुंदर प्रतिज्ञा वचन दी है। தடைகளை தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். बाड़े को तोड़ने वाला हमारे आगे चल रहा है। ஆகவே இந்த ஆண்டிலே இந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிற தடைகளை அவர் தகர்ப்பார். तो इस वर्ष जो हमारे मन में जो रुकावटें हैं वो तोड़ेगा। இப்பொழுது நான் சில ஆவிகளை குறித்து பட்டியல் சொல்லுகிறேன். इस समय में कुछ आत्माओं के प्रति कुछ सूचियों को कहता हूँ। 3 பிரிவாக சொல்ல விரும்புகிறேன். मैं 3 अंतरों में इसको कहना चाहता हूँ। ஒன்று, நம்முடைய உள்ளத்துக்குள் பாவத்துக்கு எதுவான கோட்டைகள். पहला है हमारे भीतर ही पाप रूपी बंधनों के प्रति। பாவத்துக்கு எதுவான பல கோட்டைகளை சாத்தான் கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றான். ये पाप के प्रति कुछ बंधनों को शैतान हमारे जीवन में उभारते आ रहा है। दानियेल 5:20 दानियल की पुस्तक उसका 5वां अध्याय 20वां वचन। அங்கே கர்வத்தின் ஆவி என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. और वहां पर लिखा है कि घमंड की आत्मा, ஸ்பிரிட் ஆஃப் பிரைட், பெருமையின் ஆவி. अर्थात मन का फूल उठना। நேபுகாத்நேச்சாரின் ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். नबूकदनेस्सर जब अपने हृदय में उसने घमंड किया अर्थात वह फूल उठा तो वह अपने सिंहासन से नीचे गिराया गया। அந்த ஒரு மனிதனுடைய ஆவி, यही है एक मनुष्य की आत्मा। அந்த ஆவியில் பெருமை அதிகமாக ஏறிவிட்டது. इस आत्मा में घमंड बढ़ गया। அதாவது நான் சொல்ற பாஷையில பெருமை என்ற கோட்டை அந்த ஆவியில் கட்டி எழுப்பப்பட்டு விட்டது. मतलब मैं कहना चाहता हूँ कि घमंड ने उसके मन में बंधन बांध लिया। அவருடைய ராஜரீகம், அவருடைய ஆளுகையினாலே வந்த பெருமை, उसके जो राज्य के कारण उसके जीवन में आया घमंड, அது எல்லை கடந்து கர்வமாய் மாறிவிட்டது. वो सीमा से लांग गया और घमंड के रूप में बन गया। கர்வத்தினாலே அந்த உள்ளம் கடினப்பட்டது. वो घमंड के कारण उसका हृदय कठिन हो गया। கர்த்தர் அதை உடைத்தார். परमेश्वर ने उसे तोड़ा அவனை மிருகங்களோடு புல்மேய வைத்து அவனை தாழ்த்தி அதை உடைத்தார். और उसे पशुओं के साथ चराने लगा और उससे वहां पर उसने उसके मन को तोड़ा। தேவ பிள்ளைகளே, அதே வேலையை தான் நமக்குள்ளும் அவன் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றான். हे प्रियो, प्रभु के बच्चों, वही कार्य आज हमारे जीवन में प्रभु करना चाहता है। ஏதாவது ஒரு காரியத்திலே பெருமையான சிந்தனைகளை கிளப்பிக் கொண்டே இருப்பான். कोई एक कारण से हमारे विचारों में आकर वो उलझने उत्पन्न करता है। இந்த பெருமைக்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொரு வேளையும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். ये जो घमंड रूपी कार्य है वह हर एक समय में थोड़ा थोड़ा करके बांधता है। நீங்கள் தனிமையில் உங்களை பற்றி பெருமையாய் நினைக்கிறீர்களா? சாத்தான் கோட்டை கட்டி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். यदि आप अकेले में
में किसी बात से घमंडित हो रहे हैं तो इसका मतलब है शैतान आपके अंदर बंधन को बांध रहा அந்த है। நம்முடைய பாஷையில் சொல்லுவாங்க உள்கிடப்பு என்று சொல்லுவார்கள். அதுதான் அங்க உள்கிடப்பு, அதான் ஆவி. அந்த ஆவியிலே கட்டி கொண்டு இருக்கிறான். मतलब वो हमारी आत्मा में ही उसको बांध रहा है। ஆகவே அங்கே கட்டி எழுப்புகிற கோட்டை தான் கடைசியில வாழ்க்கை முழுசுமே அது பிரதிபலிக்கும். तो जब यदि वो अंदर ही बंधनों को बांध लेगा तो जीवन के अंत में ही हम उसको देख இதை पाएंगे। நான் சொல்லும் பொழுது இந்த பெருமை யாரோடு போராடி கொண்டிருக்கிறதோ அவர்கள் வெளிப்படைந்து கொள்ளுங்கள். ये जो मैं कह रहा हूँ, ये जो मन का फूल उठना उठना घमंड करना किसके अंदर या बांध रहा है वो ध्यान रखें। இன்றைக்கு நீங்கள் அதோடு ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும். आज से ही आपको एक युद्ध प्रारंभ करना होगा। நான் ஒவ்வொன்றையும் விளக்க டைம் எடுத்தால் சொல்ல முடியாது. यदि मैं एक एक का अर्थ बताना चाहूँ तो समय ना ஒரு होगा। பட்டியல் போல நான் வரிசையாய் சொல்ல விரும்புகிறேன். एक सूची के रूप में मैं कहना चाहता हूँ। நீங்கள் அதில் எது உங்களோடு போராடுறது என்பதை தெரிந்து எடுத்துக்கொள்ளுங்கள். आपके जीवन में वो किस प्रकार से संघर्ष कर रहा है आप उसको जान लीजिए। அதற்கு விரோதமாய் ஒரு யுத்தம் இன்றைக்கு தொடங்க வேண்டும். उसके विरुद्ध में युद्ध आज चालू हो। அதை கட்டி எழுப்புகிற அந்த பிசாசின் ஆவி இன்றைக்கு துரத்த வேண்டும். उसे बांध तोड़ने वाली और शैतानी आत्मा को आज उठने அது இதுவரைக்கும் நமக்குள்ள கட்டி எழுப்பி இருக்கிறத ஆவியானவர் உடைக்கும்படி நாம் கேட்க வேண்டும். आप तक की जो उसने बांध रखा पवित्र आत्मा हमें उससे स्वतंत्र करे, हम मांगे। இனி அந்த ஆவி நம்ம பக்கம் வராதபடி வாசல் அடைக்கணும். आपसे वो हमारी तरफ भी ना आए और द्वार को हम बंद कर दें। அதாவது நமக்குள்ளே இயற்கையில கொஞ்சம் பெருமை இருக்குல்ல, அது சரியாக வேண்டும். उसका मतलब है कि हमारे स्वभाव में ही कुछ घमंड होता है, उसे दूर करना है। அந்த சுபாவத்தில் இருக்கிற பெருமையை தான் அந்த பெருமையின் ஆவி பயன்படுத்திக் கொள்ளுகிறது. जो हमारी व्यवहारिकता में जो स्वभाव में पाप है वही ये शैतानी आत्मा उसका काम करती है। படிப்பில் பெருமையா, क्या आपके किसी वाहन पे आपको घमंड है? பணம் கையில் வந்ததில் பெருமை வந்ததா? क्या कुछ धनराशि आपके हाथों में आने से घमंड है? ஒரு புதிய வீடு கட்டி முடித்ததில் பெருமை வந்ததா? क्या एक नया घर बनाने से आपके अंदर घमंड आ गया? நாலு பேர் உங்களை பாராட்டினதனால் பெருமை வந்ததா? क्या चार लोगों ने आपको बहुत ही फुला दिया इसलिए घमंड आ गया? உங்கள் சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கிறதுனால ஒரு பெருமை வந்து விட்டதா? क्या आप अपने सगे संबंधियों की सहायता करते हैं इसलिए आपको घमंड आ गया? சபையில் சில காரியங்களில் நீங்கள் பயன்படுகிறதுனால ஒருவித பெருமை வந்து விட்டதா? क्या कलीसिया में आकर कुछ कार्यों में आपने भाग लिया इसलिए आपको घमंड आ गया? எந்த காரியத்தினாலே பெருமை வந்தாலும் இன்றைக்கு பெருமையின் ஆவியோடு யுத்தம் தொடுக்க வேண்டும். ओ किसी भी कारण से घमंड आ गया हो तो आज इस घमंड आत्मा से आपको युद्ध करना होगा। ஏனென்றால் இந்த பெருமையின் ஆவி உள்ளே இருந்தால் நம்மை ஒரு நாள் நேபுகாத்நேச்சாரை போல பரிதாப நிலைமைக்கு தள்ளி போடும். क्योंकि ये घमंड रूपी आत्मा हमारे अंदर रहे तो जिस तरह नबूकदनेस्सर की दयनीय स्थिति थी वैसे हमारी भी हो जाएगी। அந்த கர்வத்தின் ஆவி என்கிற தடை இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. वो घमंड रूपी आत्मा आज टूटने पाए। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरा என்னாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் गिनतियों की पुस्तक और उसका 5वां अध्याय 14 மற்றும் 30 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். 15वां और उसके 30वें वचन में हम देखते हैं எரிச்சலின் ஆவி, जलन की आत्मा ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி, எரிச்சலின் ஆவி. और जलन की आत्मा। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கணவனுக்கு மனைவியின் மேல் எரிச்சலின் ஆவி வரும் என்று. और वहाँ पर लिखा है कि पति को पत्नी के ऊपर आने वाली जलन। பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலே पुराने नियम की उस व्यवस्था के आधार पर ஒரு கணவனுடைய உள்ளத்திலே மனைவி மேல சந்தேகம் வருகிறது. यदि एक पति को अपनी पत्नी पर संदेह आ जाए அதனால அவனுக்கு ஒரு வித எரிச்சல் கிளம்புகிறது. तो इसके कारण उसके अंदर एक जलन उत्पन्न हो जाती है। உடனே அவன் ஆசாரியனிடத்தில் அவளை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तुरंत उसे याजक के पास लेकर आना चाहिए ऐसा लिखा है। இந்த கணவனுக்கு அவ உண்மையா இருக்கிறாளா என்பது அங்கே சோதித்து அறியப்படும். इस पति के प्रति ये पत्नी ईमानदार है वहाँ पर जांच की जाती है। அவளுக்கு அவ உண்மை இல்லைன்னா தண்டனைகள் வழங்கப்படும். यदि वो सच्चा ईमानदार नहीं तो वहाँ पर उसको दंडित किया जाएगा। அந்த சம்பவத்தில் சொல்லும் பொழுது எரிச்சலின் ஆவி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. इस घटना को बताते वहाँ पर एक जलन की आत्मा के बारे में लिखा है। மனைவியின் மேல் வருகிற சின்ன சின்ன வெறுப்புகள், अपनी पत्नी के प्रति आए हुए थोड़ी थोड़ी घिन करना, அதை பயன்படுத்தி பிசாசு அதை அதிகமா பெருசாக்கி எரிச்சலின் ஆவியை கிளப்பி விடுகிறான். शैतान उसका लाभ उठाते हुए उसको और अधिक घमंड की आत्मा में बदल देता है। இது மனைவிக்கும் வரலாம்,
यह पत्नियों को भी आ सकती है। கணவன் மேல் இருக்கிற சில வெறுப்புகள், उनको अपने पति के ऊपर होने वाली कुछ घिन, அதை சாத்தானுடைய ஆவி பயன்படுத்தி பெரிய எரிச்சலாக கிளப்பி விடுகிறது. यही शैतान अपने हाथों में लेकर उसे जलन के रूप में बना देती है। எரிச்சலின் ஆவி ரொம்ப மோசமானது. ये तो जलन उत्पन्न करने वाली आत्मा बहुत ही खतरनाक है। எரியுது, அது வார்த்தையை பாருங்க, எரிகிற ஒரு ஆவியாக்கும் அது. वाह, हम जब देखेंगे वो एक जलने वाली आत्मा, பொறாமை, घमंड। பொறாமையோ எலும்புருக்கி என்று பைபிள் சொல்லுகிறது. बाइबल कहती है कि जो घमंड है वो हड्डियों को गला देती है, அது எலும்ப உருக்கிடும். वह हड्डियों को गला देती है। பொறாமை யார் பொறாமை கொள்றாங்களோ அவங்களே அழிக்கக்கூடியது. ये जो घमंड जो करता है उन्हें ये नाश कर देती है। நீங்க இன்னொரு ஆளை பற்றி பொறாமைப்படுவீங்க, आप किसी और व्यक्ति के प्रति घमंड करेंगे, அவங்களுக்கு பிரச்சனை வராது, उस व्यक्ति को कोई समस्या नहीं आएगी, உங்களுக்கு பிரச்சனை வரும். आपको ही आएगी, ஏன்னா உங்களுக்குள்ள தான் அந்த பொறாமை இருக்குது, क्योंकि आपके अंदर ही वो घमंड है, அந்த எரிச்சல், वो जलन है। எனவே இந்த எரிச்சலின் ஆவி ரொம்ப அழிக்கக்கூடிய ஆவி. तो ये जो जलन की आत्मा है पूरी तरह से नाश करने वाली आत्मा யாரையும் है, நேசிக்க விடாது, किसी से भी आपको प्रेम करने नहीं देगी। யாரை பார்த்தாலும் ஒருவித எரிச்சல் கிளம்பி கொண்டே இருக்கும். आप जिस किसी को भी देंगे एक तरह से आपके अंदर एक जलन आ जाएगी। அப்படியே ஒரு தனிப்படுத்தப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கும் உங்கள் உள்ளம். इस तरह से वो एक आपको अकेले में ढकेल देगी। வெறுப்பு நிறைந்த வாழ்க்கை, आप सभी बातों से घृणा करने लगेंगे, வறண்டு போன வாழ்க்கை, एक सूखी जीवन அன்பே இல்லாத வாழ்க்கை, और अंधार का आत्मा, எரிச்சல் நிறைந்த ஒரு வாழ்க்கை, एक जलन का जीवन। பொறாமை, எரிச்சல் இவைகள் மாறி போக வேண்டும். ये जो घमंड और जलन ये दूर होने पाए। சிலருக்குள்ள அப்படியே கோட்டை கட்டி வச்சுட்டான். किसी एक को वो इसी तरह से उसने बांध रखा है। அன்பா இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடியாது. प्रेम से रहना चाहते हैं लेकिन नहीं रह पाते। சரி பாவம், அவங்களை இனி நாம நேசிப்போம் அப்படி தீர்மானம் எடுத்தாலும் அடுத்த நேரம் அது அந்த தீர்மானத்துல நிக்க முடியாது. ओ हफ्ते में इससे प्रेम करूंगा ऐसा निर्णय लेने पर भी अगले क्षण उससे प्रेम नहीं कर ஏன்னா पाते, உள்ளே ஒரு எரிச்சலின் கோட்டை கட்டப்பட்டு விட்டது. कि अंदर एक जलन की आत्मा बांध रखी है, அது உங்க வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறது. वो आपके जीवन को नाश कर रही है। அந்த கோட்டை இன்றைக்கு உடைக்கப்பட வேண்டும். वो बंधन आज टूटने पाए। நம்முடைய ஆவியை கர்த்தர் நிறுத்து பார்க்கும் பொழுது जब हमारा मन परमेश्वर तोलता है அதிலே பெருமை இருக்க கூடாது. उसमें घमंड नहीं होना நம்முடைய चाहिए। ஆவியை கர்த்தர் நிறுத்து பார்க்கும் பொழுது जब हमारी आत्मा को परमेश्वर जांचता है பொறாமை, எரிச்சல் அங்கே இருக்க वहाँ கூடாது. पर घमंड और जलन नहीं होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அவைகளுக்கு விரோதமாக இன்றைக்கு போர் தொடுக்க வேண்டும். उसके प्रति हमें एक युद्ध करना है। மூன்றாவதாக तीसरी बात, ஓசியா 5:4, होशे की पुस्तक उसका 5वां अध्याय 4वां वचन। எப்பிராயிமர் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள், வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இங்கே எப்பிராயிமரை குறித்து சொல்லியிருக்க, அவங்களுக்கு உள்ள வேசித்தன ஆவி இருக்கிறது. यहाँ पर एप्रेम के विषय में लिखा है कि उनके अंदर व्यभिचार की आत्मा है, ஸ்பிரிட் ஆஃப் ஹார்லட்டரி, ஒரு வேசித்தனத்தின் ஆவி. एक व्यभिचार की आत्मा। ஆகவே இது ஒரு இச்சையின் ஆவி, இது ஒரு வேசித்தன விபச்சார ஆவி. तो ये जो आत्मा एक तरह से आंखों की अभिलाषा अर्थात परस्त्रीगमन या वेश्यावृत्ति करने वाली आत्मा। இந்த ஆவி பலவித ஆசைகளை கிளப்பிக் கொண்டே இருக்கும். ये जो आत्मा है बहुत सी गंदी चाहतों को उभारती रहती है। ஒன்று எழுத்தின்படி வேசித்தனம், விபச்சாரம். एक जो लिखित रूप से है वेश्यावृत्ति या परस्त्रीगमन। அது மட்டுமல்ல, यही काफी नहीं, பொருளாசை உள்ளிட்ட எல்லா ஆசைகளையும் இது கிளப்பும். ये धन का लोभ, उसके साथ जितनी भी आसे हैं उसको वो उभार देगी। மனுஷனுடைய உள்ளத்தில் ஆசை உண்டு, मनुष्य के अंदर कुछ चाहते होती है, அந்த ஆசை என்கிற இடத்தை இந்த ஆவி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. उन आशाओं को यह जो अशुद्ध आत्मा है और ज्यादा उभारती है। அப்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் உள்ளம் ஆசைப்படுவதற்காக அப்படி ஒரு கோட்டையை கட்டிக்கொண்டே இருக்கிறது. इस तरह से हम प्रभु की कोई प्रिय काम ना कर सके, वो अंदर रहते हुए उस बांध को बांधती है। இது நல்லவைகளில் ஆசைப்படாது, ये अच्छी बातों की चाहत नहीं रखेगी, தெய்வீகத்துக்கு அடுத்த நல்ல காரியங்களில் இதுக்கு அந்த அளவுக்கு ஆசை வராது. आत्मिक बातों के प्रति इसके अंदर कोई चाहत नहीं आएगी। இதோட ஆசை எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் மேலே இருக்கும். इसकी जो चाहत है परमेश्वर को जो नहीं भाता उसके पर ही रहेगी। நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். आप अपने आप को जांच कर देखिए। இந்த உலகத்துல தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நம்ம ஆசைப்படுறோமா? इस संसार में परमेश्वर जिसको नहीं चाहता है, क्या हम उसको पाना चाहते हैं? அப்படி என்றால் நாம் இந்த ஆவியோடு இன்றைக்கு உடனே போர் தொடுக்க வேண்டும். तो ऐसा है कि आज ही हम इससे आज ही युद्ध करना प्रारंभ करें। இது ரொம்ப தீமைக்கு நம்மளை கொண்டு போய்விடும். ये बहुत ही बुराई की ओर हमें ढकेल देगी। கர்த்தரை விட்டு விலக்கி கொண்டு போய்விடும். यह परमेश्वर से ही हमें अलग कर देगी। உலக ஆசை,
और सांसारिक अभिलाषाएं, பணாசை, பொருளாசை, धन का लोभ இந்த மாதிரி மாம்ச இச்சையின் ஆசைகள், और आंखों की शारीरिक अभिलाषाएं, இவைகளுக்குள் கொண்டு போகிறது தான் இந்த பொல்லாத ஆவி. यही हमें ले जाती है ये दुष्ट आत्माएं. இது துரத்தப்பட வேண்டும். इन्हें हमें भगाना चाहिए. அதோட தன்மை நம்முடைய உள்ளத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும். इसकी जो व्यवहारिकता है हमारे मन से जड़ से उखड़ जानी चाहिए. இனி அது நம்மிடத்தில் தன்னுடைய வேலை செய்யாதபடி அதை முற்றிலும் தடைப்படுத்த வேண்டும். अब से वो हमारे जीवन में ना काम करिए, हम इसके लिए रुकावट उत्पन्न करें. அல்லேலூயா. हालेलुया. நான் சொல்றதை எத்தனை பேர் உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து கொண்டு வருகிறீர்கள்? जो मैं कह रहा हूँ कितने लोग अपने जीवन से उसको तोल रहे हैं. தயவு செய்து இவைகளில் எது எது உங்களிடத்தில் இருக்கிறது என்று கண்டுபிடிங்கள். मैं निवेदन करता हूँ कि आपके जीवन में कौन सी बातें हैं उस बात को आप जांचें. நான்காவதாக चौथी बात, தாறுமாறின் ஆவி. और छिन्ना भिन्ना कर देने वाली आत्माएं. ஓ, ஹிந்தில நல்லா இருக்கு, சின்ன பின்னா. தாறுமாறின் ஆவி. छिन्ना भिन्ना कर देने वाली आत्माएं. ஏசாயா 19 அதிகாரம் 14 வசனம். येसाया की पुस्तक 19वां अध्याय 4वां वचन. கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கைகளும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். இங்கே சொல்லி இருக்கிறது, எகிப்திலே கர்த்தர் தாறுமாறின் ஆவியை விட்டார். यहाँ पर लिखा है कि मिस्रियों को वहां पर उसने मतवाले कर देने वाली आत्मा से भर दिया. ஒருவன் மதுபானம் ஜாஸ்தியா பண்ணி தள்ளாடி திரிவது போல எகிப்து தேசம் முழுவதுமே தள்ளாட ஆரம்பித்து விட்டது. जिस तरह एक शराब पीकर एक व्यक्ति डोलने लगता है, वैसे ही मिस्र देश पूरा मतवाला हो गया. இது ஒரு பயங்கரமான ஆவி. ये बहुत ही भयंकर आत्मा है. அதை சொல்லுவதற்கு முன் இடையில இன்னொன்றை சொல்லுகிறேன். वो कहते हुए मैं एक और बात कहना चाहता हूँ. சில ஆவியை கர்த்தரே விடுகிறார். कुछ एक आत्माएं जो परमेश्वर से दूर हो जाती है. நான் சொன்னேன் பிசாசின் ஆவி என்று ஒன்றை சொன்னேன். मैंने एक जो शैतानी आत्मा को कहा, இந்த பிசாசின் ஆவியிலேயே சிலதை கர்த்தரே விடுகிறாராம். कुछ एक है कि परमेश्वर ही उसको छोड़ता है. இது நமக்கு ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம் போல தெரிந்தாலும், यदि हम इसे कुछ ग्रहण करना हमें दुखित लगे, வசனத்தின்படி உண்மை. ये वचन के अनुसार सत्य है. நான் எல்லாம் கர்த்தருடைய அதிகாரத்தின் கீழே உள்ளதுதானே. क्योंकि सभी कुछ परमेश्वर के अधीन ही है. சில வேளை கெடுதி செய்வதற்காக, தண்டனை கொடுப்பதற்காக அப்படிப்பட்ட சில ஆவிகளை அனுப்புகிறார். कुछ एक समय में वो दंडित करने के लिए इस तरह की आत्मा को भेजता இந்த है. வசனத்துல சொல்லி இருக்கு, கர்த்தர் தாறுமாறுகளின் ஆவியை அனுப்பினார். यहाँ पर प्रभु ने मतवाले अर्थात छिन्ना भिन्ना करने वाली आत्माएं भेज दी. 1 சாமுவேல் 16 படிக்கிறோம், கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் ராஜாவை அலைக்கழித்தது. पहला शाऊल और 16वें वचन में लिखा कि परमेश्वर ने एक आत्मा शाऊल के विरुद्ध भेजा. நியாயாதிபதிகள் 9:23 படிக்கிறோம், அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவிலே பொல்லாப்புண்டாக்கும் ஆவியை தேவன் வர பண்ணினார். और न्यायों की पुस्तक 9वें अध्याय में हम देखते हैं कि अबीमेलेक के विरोध में दुष्टता उत्पन्न करने के लिए वो आत्मा भेजी. 1 ராஜாக்கள் 22:23 பார்க்கிறோம், पहला राजा 21 और 22 में लिखा है, கர்த்தர் பொய்யின் ஆவியை அந்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு கட்டளையிட்டார். और परमेश्वर ने झूठी आत्माओं को वहां पर भेजा. இதெல்லாம் கர்த்தர் சில தண்டனைகளுக்காக வேண்டி செயல்படுத்துகிறது. ये सब कुछ दंड देने के लिए काम में लाती है. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து தண்டனையாகவோ பிசாசின் உபத்திரவமாகவோ எந்த நிலையில் நமக்குள் இந்த கோட்டைகள் இருந்தாலும் அவைகள் மாற்றப்பட்டாக வேண்டும். हम यहाँ पर देखना चाहते हैं कि यदि उस परमेश्वर की ओर से या शैतानी आत्मा की ओर से किसी भी स्थिति में क्यों ना हो, आज वो बदलना சரி, चाहिए. இப்பொழுது தாறுமாறின் ஆவி, ये जो मतवाले कर देने वाली आत्मा ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், और छिन्ना भन्ना कर देने वाली आत्मा है, இந்த ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்தால் ஒழுங்கு என்பதே இருக்காது. यदि यह आत्मा काम करने लगे तो किसी प्रकार का अनुशासन नहीं रहेगा. சாப்பிட வேண்டிய நேரம் தூங்குவாங்க, தூங்க வேண்டிய நேரம் சாப்பிடுவாங்க, வேலைக்கு போக வேண்டிய நேரம் போக மாட்டாங்க, மற்ற நேரத்தில் ஜாலியா வெளியே போவார்கள். எல்லாமே தாறுமாறாகத்தான் இருக்கும். जब खाना चाहिए जब सोएंगे, जो सोना चाहिए जब खाते हैं, काम करना चाहिए जब नहीं करेंगे, और एंजॉय करते समय एंजॉय करेंगे. इस तरह से ये आत्माएं काम करती है. பிரசங்கம் கேட்கிற 1 மணி நேரம் நல்லா தூங்குவார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்த நண்பனோடு ராத்திரி 12-1 மணி வரை பேசிக்கொண்டே இருப்பார்கள். संदेश के समय में अच्छा तरह से सोते हैं, लेकिन बाहर से विदेश से एक मित्र आता है तो पूरी रात उसके साथ बात करने में गवाते हैं. சர்வ குழப்பம்.
पूरी तरह से उलझने, எதுலயுமே செய்ய வேண்டிய சமயத்துக்கு செய்ய முடியாது. जो कुछ भी सही समय पर करना है वो नहीं कर पाते. இதா தாறுமாறின ஆவியுடைய கிரியை. यही है उस मतवाले करने वाली आत्माएं. வீட்டை பாருங்க, ஓயாம சண்டை. घरों में ना रुका हुआ एक झगड़ा. தாறுமாறின ஆவி இருக்கிற இடத்துல சண்டையின் ஆவி புகுந்து விளையாடும். जहाँ पर इस तरह की आत्मा होती है, झगड़े करने वाली आत्मा आ जाती है. ஒழுங்கு இருந்தா சமாதானம் இருக்கும். क्योंकि जहाँ अनुशासन है वहाँ पर शांति आएगी. ஒழுங்கு இல்லைன்னா மாறி மாறி அடிக்கடி பிரச்சனை வரும். यदि वहाँ पर अनुशासन नहीं है तो बार बार समस्या आ जाएंगी. இந்த தாறுமாறின ஆவி துரத்தப்பட வேண்டும். ये जो छिन्ना भिन्ना करने वाली आत्माएं आज दूर होने पाए. சிலருக்கு ஜெபம்னா தூக்கம் வருது. कुछ एक को यदि प्रार्थना कहा जाए तो नींद आती है. மற்றபடி அதே வேளையில சும்மா இருந்து ஏதாவது செய்யணும்னா தூக்கமே வராது. दूसरे समय में यदि कुछ और कार्य करते रहे तो नींद नहीं आएगी. நிறைய காரியங்களில் இப்படி இருக்கிறதை பார்க்கிறோம். बहुत सी कार्यों में हम इस तरह को देख सकते हैं. இது இருக்குன்னா உடனே யுத்தம் ஆரம்பிக்கணும் இன்றைக்கு. यदि आज आपके जीवन में है तो आज आप तुरंत एक युद्ध प्रारंभ कर दें. நம்ம நிறைய திட்டங்கள் போட்டு டைம் டேபிள் எல்லாம் போட்டு தோற்று போனோம். हमने बहुत से नियमों को बनाया और उसकी सूचियों को बनाया, अब हम उसमें हार चुके. ஏன்னா திட்டங்கள் தீர்மானங்கள் நல்லது, இங்க உள்ள பெரிய கோட்டை இருக்கிறது, அதை உடைக்காமல் வெற்றி வராது. क्योंकि योजनाएं निर्णय सही है लेकिन उसके अनुसार नहीं. यदि हमारे हृदय के बंधन तोड़े तो ही जय आएगी. இன்றைக்கு கர்த்தர் அந்த தடைகளை தகர்க்கிறவராய் இருக்கிறார். आज वो रुकावटें तोड़ने में प्रभु सामर्थ्य है. அல்லேலூயா. हालेलुया. அதனால எத்தனை பேர் தீர்மானித்துக் கொள்ளுங்க, அந்த ஆவிக்கு விரோதமா இன்றைக்கு யுத்தம் ஆரம்பிக்க तो आप வேண்டும். सभी इस बात का निर्णय कर लें कि उस आत्मा के प्रति आपको युद्ध करना है. ஐந்தாவதாக கனநித்திரையின் ஆவி. पांचवा है जो नींद की आत्माएं. ஸ்பிரிட் ஆஃப் டீப் ஸ்லீப். கனநித்திரை, आंखों में ஆழமான தூக்கம். और आंखों में गहराई से नींद का आ जाना. இதை பொதுப்படையில சொல்லிட்டு பிறகு வசனத்துக்குள்ள போகலாம். इसको साधारण रूप से कहकर फिर वचन में जाना ஏன்னா चाहता हूं. நிறைய பேருக்கு பொதுவா இது சொல்லுக்கு தேவையா இருக்கிறது. क्योंकि बहुत लोगों को ये कहना आवश्यक है. இப்ப எத்தனை பேர் அரகுற தூக்கத்தில் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுவோம். பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த தூக்கத்தின் ஆவிக்கு விரோதமாய் பெரிய யுத்தம் இன்றைக்கு நடத்த வேண்டியது இருக்கிறது. आज इस नींद की जो आत्मा है उसके प्रति हमें युद्ध करना है. இது இங்க சபைக்குள்ள வந்த உடனே பின்னால வந்துரும். यदि कलीसिया में आप आए, जैसे चर्च को आते हैं आपके पीछे ही वो आत्मा आ जाती है. பிரசங்க வேளையில் தூக்கம். संदेश के समय में नींद का आना. சிலர் இந்த அடி ड्रम्स எல்லாம் அடிச்சு பாடினாலும் அப்பமும் தூக்கம். कुछ एक लोग ऐसे हैं कि ड्रम्स जब बजाया जाता है तो भी वो सोते हैं. இது ஒரு பொல்லாத கோட்டை. ये एक दुष्टता रूपी बंधन है. பைபிள் கையில எடுத்தா தூக்கம். बाइबल जैसे ही आप हाथ में ले नींद आ जाती है. குடும்ப ஜெபத்துல இருந்தாலே கொட்டாவி ஆரம்பிச்சிரும். यदि आप पारिवारिक प्रार्थना में बैठे तो ही उबासी आ जाती है. சிரித்தாலும் சிந்தித்து உடனே வெற்றி எடுக்க வேண்டிய முக்கிய விஷயம். यदि आप हंस रहे हैं तो तुरंत आप इसको ठीक कर लेने वाला एक विषय है. அல்லேலூயா. हालेलुया. இது ரொம்ப ஆசீர்வாதங்களை திருடி போடும். ये आपकी बहुत सी आशीषों को चुरा लेगी. நாம் கட்டி எழுப்பப்பட அது விடாது. हम जाग जागे ऐसा वो हमें नहीं छोड़ सकेगी. சரி, இப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். तो बाइबल क्या कहती है हम बताएं. ஏசாயா 29:10. एसाया की पुस्तक 29वां अध्याय उसका 10वां वचन. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதிஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இன்னும் ஒன்று வாசிக்கிறேன், ரோமர் 11:8. கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இந்த ரெண்டு வசனங்களும் இஸ்ரவேலர்கள் கிருபையின் வாசலை தெரிந்து கொள்ளாமல் அசட்டை பண்ணினதை குறித்து எழுதப்பட்டவைகள். इन दोनों वचन में जो इस्राएलियों ने परमेश्वर के उस अनुग्रह रूपी कार्य को ठुकरा दिया था, इसलिए यह वचन लिखा गया है. இஸ்ரவேலர்கள் மேசியாவை காணாமல் இருக்கத்தக்கதாய் ஒரு கனநித்திரையின் ஆவி அவர்கள் மேல் வந்து விட்டது. ये जो इस्राएली लोग हैं, क्रिस्तु को ना पाते हुए स्थिति में उनकी यह नींद आने लगी. அவர்களுக்காக அனுப்பப்பட்ட இயேசுவை காண அவர்களுக்கு முடியவில்லை. उनके लिए जो यीशु भेजा गया था उनको उसको देखने की चाहत इनके अंदर नहीं थी. அந்த இயேசு சிலுவையில் அந்த அழகான அந்த கிருபையின் வழியை இன்று வரைக்கும் அறிய முடியாமல் அவர்கள் கண்கள் குருடாகிவிட்டன.
आज तक कि जो प्रभु ने अनुग्रह रूपी द्वार रखा है, आज तक कि वो यीशु को नहीं देखना चाहते, इस तरह से वो द्वार बंद है। இது ஒரு முக்காடு. ये एक तरह का पर्दा है। தீர்க்கதரிசிகள் பல காரியங்களை தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். जो भविष्यद्वक्ता है बहुत से कार्यों के प्रति वो भविष्यवाणी करते हैं। தலைவர்கள் பல காரியங்களை சொல்லுவார்கள். जो प्रधान है वो बहुत से कार्यों को बोलते हैं, சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டார்கள். लेकिन जो कहना है वो नहीं कहते हैं। இது ஒரு கனநித்திரையின் ஆவி. ये एक तरह की नींद की आत्मा है, ஒரு முக்காடு. एक तरह का पर्दा है। சொல்ல வேண்டிய தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டார்கள். जो भविष्यवाणी करनी है वो नहीं करते हैं, வேறெல்லாம் சொல்லுவார்கள். उसके अलावा दूसरी बातें करते हैं। சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்ல மாட்டார்கள். कहने वाले सत्य को नहीं कहते हैं, வேறெல்லாம் சொல்லுவார்கள். उसके अलावा सब कहते हैं। இதுதான் கனநித்திரையின் ஆவி. यही है नींद की आत्मा। இது முக்காடு. यह एक पर्दे के समान है। இது இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களை விட்டு உடைத்து மாற்றப்பட வேண்டும். आज ये हमारे हृदय से टूटने पाए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஊழியர்கள் விசுவாசிகள் அனைவரும் இதிலே வெற்றி எடுக்க வேண்டும். इन दिनों जो विश्वासी और प्रभु के दास दासी सभी लोग इसमें से जय लेना है। அப்பொழுதுதான் இந்த காலத்தில் வெளிப்பட வேண்டிய சத்தியம் தெளிவாய் வெளிப்பட முடியும். ऐसी स्थिति में इन समयों पर जो सत्य प्रकट होना है वो प्रकट होगा। இந்த காலத்தில் வெளிப்பட வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட முடியும். इन समय में जो भविष्यवाणी प्रकट होनी है वो प्रकट होगी। இப்படி ஒரு முக்காடு अनेक உள்ளங்களில் போடப்பட்டிருக்கிறது. इस तरह से एक मुकुट एक पर्दा सभी के ऊपर डाला गया है। அது நாம் இன்றைக்கு தியானிக்கிற பாஷையிலே ஒரு கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. इसलिए अभी जो हम ध्यान कर रहे हैं वो एक तरह का बंधन है। இது பேர் கனநித்திரையின் ஆவி. इसे है आंखों की नींद की आत्मा है। அறிய வேண்டியதை அறியாமல் ஒருவித தூக்கத்தில் இருக்கிறார்கள். जो जानना चाहिए ना जानकर एक तरह से वो नींद में है। சொல்ல வேண்டியதை சொல்லாமல் ஒருவித தூக்கத்தில் இருக்கிறார்கள். जो कहना चाहिए जो ना कहते हुए एक तरह से नींद में है। கண்கள் இருந்தும் கண்கள் காணவில்லை. जो आंखों में है लेकिन आंख ना देख सकी। செவிகள் இருந்தும் கேட்க வேண்டியதை கேட்கவில்லை. ऐसे कान है जो ना सुने। இந்த கனநித்திரையின் ஆவி இன்றைக்கு உடைக்கப்பட வேண்டும். ये जो भारी नींद की आत्माएं आज टूटने पाए। அல்லேலூயா. हालेलुया। 5 முக்கியமான பாவம் சார்ந்த ஆவிகளை குறித்து சொன்னேன். 5 मुख्य पापों से जुड़ी हुई आत्माओं के प्रति मैंने कहा। இனி இரண்டாவது பாரத்துக்கு எதுவான கோட்டைகள் நம்முடைய ஆவியில் உள்ளன. एक दूसरा जो है बोझ के समान बंधन हमारे हृदय में है। பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓட்டத்தில் ஜெயமாய் ஓட வேண்டும். हमें पाप को और बोझ को भी हटाकर हमें अपनी दौड़ में दौड़ना है। இந்த பாவம் சம்பந்தப்பட்ட நிறைய கோட்டைகளை பிசாசு உள்ளத்திலே கட்டுகிறான். ये पाप से रूपी बहुत से बंधन शैतान हमारे हृदय में बनाता है। அதற்கு சமமாக பாரம் சம்பந்தப்பட்ட கோட்டைகளையும் கட்டுகிறான். उसके समान जो बोझ है वो भी हमारे हृदय में बांधता है। அதுவும் தீமை செய்யும். यह भी दुष्टता को उत्पन्न करेगी। நீங்கள் பாவம் செய்கிறவர்கள் அல்ல, आप पाप करने वाले नहीं हैं। ஆனா சில கவலை பாரம் துக்கத்துக்கு இடம் கொடுத்ததுனால சாத்தான் வந்து கோட்டை கட்டுகிறான். लेकिन कुछ एक दुख चिंताएं और बोझ को आपने जगह दी, इसलिए शैतान ने वह बंधन बांधा। இந்த பாவம் செய்கிற அதே தீமையை அதுவும் செய்கிறது. ये जो पाप बुराइयां करती है वैसे ही ये बोझ भी बुराइयां करता है। இது ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. यह बहुत दुखित बात है। அவ்வளவு பிரயாசப்பட்டு பரிசுத்தமாய் வாழுகிறார்கள். कितने कोशिश करने के बाद वह पवित्र जीवन जीते हैं, சத்தியத்தை நேசிக்கிறார்கள். सत्य से प्रेम करते हैं। ஆனா அடுத்த பக்கம் கவலைகளுக்கும் பாரங்களுக்கும் இடம் கொடுத்து இதே தீமைக்கு அவர்களும் ஆளாகிறார்கள். अगले ही क्षण दुखों को और बोझ को जगह देकर वो गिर जाते हैं। கவனியுங்கள். यहाँ पर ध्यान दीजिए। தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். दानियल 2 अध्याय उसका पहला वचन। கலங்கின ஆவி, troubled spirit, கலங்கின ஆவி. व्याकुलता की आत्मा। நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டு கலங்கி இருந்தான். जो नबूकदनेस्सर ने एक स्वप्न देखा और उसके प्रति वो व्याकुल हो गया। கலக்கம் மோசமானது. ये एक तरह का जो व्याकुलपन है वो बहुत खतरनाक है। சொல்லுவ கலங்கின தண்ணில மீன் பிடிக்க வந்துட்டான்னு சொல்லுவார்கள். और ऐसा कहा जाता है कि वो जो मिले जुले पानी में मछलियां पकड़ने आया। அப்போ நம்முடைய ஆவியில் கலக்கம் வந்தா சாத்தானு கொண்டாட்டம். तो यदि हमारे अंदर में एक उलझन या व्याकुलता आ जाए तो शैतान को बहुत खुशी। அங்கே தெளிந்த சிந்தனை தெளிந்த பார்வை இருக்காது. वहां पर साफ विचार या साफ दृष्टि नहीं होगी। ஆகவே அவன் எந்த அதாவது திசை மாற்றி வழி நடத்துறதுக்கு அவனுக்கு எளிதாக இருக்கும். तो इस तरह से वो हमें मार्ग से भटका देने में उसको बहुत सरल होगा। ஆவியில் கலக்கம் நீடிக்க கூடாது. जो हमारे मन में ये बहुत व्याकुलता लंबी तरह से नहीं होनी चाहिए। நம்முடைய ஆவி ஸ்திரம் உள்ளதாக இருக்க வேண்டும். जो हमारा मन है स्थिर होना चाहिए। சில காரியங்களை குறித்து கலக்கம் வரத்தான் செய்யும். कुछ एक कार्य के प्रति आप व्याकुल होंगे। அப்போஸ்தலன் பவுலே சொன்னார் 2 கொரிந்தியர் 2:13 தீத்துவை காணாமல் என் ஆவிக்கு அமைதல் இல்லாமல் இருந்தது என்று சொன்னார். पौलुस
दूसरा कुरिन्थियों के दूसरे अध्याय में कहता है कि मैंने तीतु को ना देखते हुए मैं व्याकुल हूँ। யோவான் 11:13 இயேசு மரியாளுடைய கண்ணீரை பார்த்து ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார். योवान के 13वां अध्याय में हम देखते हैं कि यीशु मसीह उस मरियम की आंखों की आंसू को देखकर दुखित हुए। அப்ப எந்த தேவ மனிதர்களுக்கும் இந்த ஆவியில் கலக்கம் வருவதற்கு இடம் உண்டு. तो किसी भी पवित्र लोगों को इस तरह से आत्मा में व्याकुल होने की एक स्थिति है। அது வரும், அது போணும், உடனே போயிடணும். यदि वो आ गई है तो तुरंत वो उसे जाना அது चाहिए। கோட்டை கட்டக்கூடாது. वो आपके अंदर बंधन को ना बांधने पाए। அடிக்கடி ஒரு கலக்கம், अचानक से एक व्याकुलता। ஜெபிக்க போனா ஒரு தெளிவு கிடையாது. आप प्रार्थना करने जाए तो किसी प्रकार का सफाई नहीं होगी। பைபிள் படிச்சா ஒரு தெளிவு வருகிறது இல்ல. यदि बाइबल पढ़े तो आपके विचारों में कोई सफाई नहीं எந்த आएगी। காரியத்திலும் ஒருவித கலக்கம். किसी भी कार्य में एक तरह की व्याकुलता। இந்த ஆவியை துரத்த வேண்டும். इस आत्मा को आप भगाना चाहिए। எத்தனை பேர் கவனித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? कितने लोग ध्यान रहे हैं? ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக சஞ்சலமான ஆவி, और दूसरा है मन में दुखित कर देने वाली आत्माएं। கிரீவிங் ஸ்பிரிட். தானியேல் 7:15 இருக்கிறது. ये जो दानियल के 7वें अध्याय 15वें वचन में लिखी है। தானியேல் தேவ தரிசனங்களை பார்த்து சஞ்சலமான ஆவியோடு இருந்தார். दानियल जो परमेश्वर का दर्शन पाकर बहुत ही घबरा गया। ஏன்னா தன்னுக்கு மிஞ்சின காரியங்களை பார்க்கும் பொழுது ஒருவித சஞ்சலம். इसके लिए कि जो अपने स्तर से बढ़कर जो कार्य देखा था एक प्रकार का ஒரு घबरा जाना, துக்கப்படுகிற அனுபவம். एक घबरा जाने की परिस्थिति। ஓ நாட்டிலே இதெல்லாம் நடக்க போகிறதா என்று வேதனைப்படுகிற அனுபவம். ओ मेरे प्रांत में यह जब घटित होने जा रहा है, इस तरह से दुखित होने वाली घबराहट। அவருக்கு அந்த ஒரு சமயம் வந்தது, காரணத்தோடு வந்தது. उसके जीवन में एक समय आई, उसका एक कारण था। இது தொடரக்கூடாது. यही लंबी समय तक के ना बने। தானியேல் காலமெல்லாம் சஞ்சலம் பிடித்தவனாய் இருக்கவில்லையே. तो दानियल पूरे जीवन भर वो घबराता नहीं रहा। வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் துக்கம், जीवन में हमेशा यह घबराहट है। எப்ப பார்த்தாலும் சந்தோஷம் இல்லை. किसी भी वस्तु को देखे तो कोई खुशी नहीं, ஆவியிலே சஞ்சலம் என்கிற கட்டு. क्योंकि मन में यह घबराहट है, यह एक प्रकार का बंधन। இன்றைக்கு சிந்தியுங்கள், आज ही इसको ध्यान दें। இந்த கோட்டையை உடைக்க வேண்டும். आज इस बंधन को आपको तोड़ना है। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் யாராவது மரணம் அடைந்திருக்கலாம். हो सकता है आपके कोई प्रेमी व्यक्ति की मृत्यु हो गई हो, உங்கள் அன்புக்குரியவர்கள் யாராவது பிரிந்து சென்றிருக்கலாம். या फिर आपका कोई प्रेमी व्यक्ति आपसे दूर हो गया हो। இல்லை எதிர்பாராத வேதனை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். हो सकता है आपने जो अंदाजा नहीं दिया गया हो वो दुख आपको दिया हो। எந்த மனுஷனுக்கும் துக்கம் வரும், किसी भी व्यक्ति को वो दुख आ सकता है சஞ்சலம் வரும். और ये घबराहट आ सकती है, ஆனா அது நீடிக்க கூடாது. लेकिन वह ये लंबे स्तर तक की नहीं बननी चाहिए। அதிலிருந்து எழும்ப வேண்டும். हमें उसमें से उठना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்க துக்கப்பட்டனால செத்தவர் உயிரோடு வருவாரா? क्या आप यदि इस बात से घबरा जाए तो जो मर गया वो जिंदा हो जाएगा? நீங்க சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்ததனால ஏதாவது நன்மை நடக்குமா? यदि आप घबराते रहे तो उससे कोई भलाई उत्पन्न होगी? அப்ப அந்த சம்பவத்தை பயன்படுத்தி பிசாசு ஒரு சஞ்சலம் என்கிற கோட்டையை கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறான். तो उस कारण को शैतान लाभ उठाते हुए आपको घबराहट में धकेल देता है। இந்த ஆவி உடைக்கப்பட வேண்டும். यह आत्मा तोड़ी जानी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை இங்கே பலருக்கு அது தேவையா இருக்கலாம் என்று நினைக்கிறேன். मैं ऐसा सोचता हूँ कि आज इस बहुत से को यह जरूरत हो। எந்த நல்ல காரியம் நடந்தாலும் ஒரு பெருமூச்சு வரும். किसी भी अच्छे कार्य के प्रति एक गहरी सांस का भरना, ஏன்னா உங்களை அங்கே ஒரு பழைய துக்கம் இன்னும் கட்டி வைத்திருக்கிறது. क्योंकि वहाँ पर आपको एक पुराना दुख आपको बांध रखा है। புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு அந்த கோட்டையை உடைத்தே ஆக आप வேண்டும். समझ लीजिए कि आज के दिन वो बंधन टूटने पाए। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவதாக தியங்கும் ஆவி. और तीसरा वाला है हिचकिचाहट की आत्मा। சங்கீதம் 142 3ஆம் வசனம். भजन 143वां उसका 3वां वचन। ஃபெயிண்டிங் ஸ்பிரிட் என்று கொடுத்திருக்கு. தியங்கும் ஆவினா ஒரு மயங்குகிற ஆவி மாதிரி. एक तरह से बहका देने वाली आत्माएं। அது ஒரு பலனா நிக்க முடியல. और आपको एक स्थिर रूप से आप खड़े नहीं हो पा रहे। யாருக்கா மயக்கம் வந்திருக்குன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். यदि आप किसी तरह से गिर गए हैं तो आपको अनुभव होगा। நம்முடைய கண்ட்ரோல் விட்டு நம்முடைய லெவல் விட்டு அப்படியே ஒரு மயக்கம் ஆட்கொள்ளும் போது எப்படி இருக்கும்? हम अपने आप संयमित ना होकर हम वो आत्मा हमें प्रभाव करे तो हम कैसे रहेंगे? அதே மாதிரி நம்முடைய ஆவிக்கு ஏற்படும். उस तरह से वो हमारी आत्मा भी होगी। ஒன்றும் ஒரு பிடி இல்லை, किसी तरह से कोई पकड़ाहट नहीं, நிக்க நிலை இல்லை.
आप स्थिर नहीं रह सकते, முழு தடுமாற்றம், पूरी तरह से एक हिचकिचाहट, அப்படியே சாய்ந்து விடுவது போல अब पूरी तरह से गिर जाने की स्थिति, ஆவி தியங்கும் ஆவி. ये जो बहका देने वाली आत्माएं. அல்லேலூயா. हालेलुया. தாவீது தான் இதையெல்லாம் சொல்லுகிறார். दाऊद ये सब कहता है, ஏன்னா வாழ்க்கையெல்லாம் போராட்டத்தை சந்தித்த மனிதன். क्योंकि उसने अपने जीवन में पूरी तरह से दुखों का सामना किया. கோலியாத்துடைய பட்டயம் தொடங்கி எத்தனையோ விதவிதமான பட்டயங்களை சந்தித்த மனிதன். गोलियत की तलवार से लेकर कितने ही प्रकार की तलवारों का सामना करा हुआ यह व्यक्ति. இவைகளின் நிமித்தம் அவருடைய ஆவி பல நிலைகளில் கடந்து சென்றிருக்கிறது. इस तरह से उसकी आत्मा बहुत सी परिस्थितियों में गई. அதைத்தான் சங்கீத புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறார். वही इन भजनों की पुस्तकों में उसने लिखा है. ஆனால் அவர் என்றைக்கும் தியங்கும் ஆவியோடு இருக்கவில்லை. लेकिन हमेशा वो बहका देने वाली आत्मा के अधीन ना रहा. அது ஒரு குறிப்பிட்ட அனுபவம். वो एक केवल एक सही समय का एक अनुभव. நமக்கு திடன் உண்டாக கர்த்தர் அதை பைபிள்ல எழுதி கொடுத்திருக்கிறார். हमें हिम्मत दिलाने के लिए परमेश्वर ने यहाँ लिखा है. हालेलुया. हालेलुया. நாம் தியங்கும் ஆவிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ये जो बरगला देने वाली आत्मा का आज ही अंत करना है. சங்கீதம் 77:3 भजन उसका 77वां अध्याय उसका 30वां वचन. தொய்ந்து போன ஆவி, தொய்ந்து போன டீப் டிப்ரெஷன், ஃபெயிலிங் ஸ்பிரிட், அப்படியே ஏமாற்றுகிற ஒரு ஒரு பெரிய சோர்வுக்குள் கட்டி போடுகிற ஆவி, एक तरह की ढहा कर देने वाली आत्माएं, தொய்ந்து போன ஆவி, पूरी तरह से घुल जाने वाली आत्माएं. அல்லேலூயா. हालेलुया. பயங்கரமான சோர்வு, बहुत ही निराशाएं, அப்படியே எல்லாத்தையும் விட்டு விடுறது, ஃபெயில், அதாவது ஃபெயிலியருக்கு இடம் கொடுக்கிறது மாதிரி ஒரு தன்மை. एक तरह से हार को सौंप देने का एक व्यवहार. இனி அது என்னத்துக்கு, ओ आप यह किस लिए, இனி ஒண்ணும் பார்க்கண்டா விடு. आप कुछ नहीं देख सकते, इसे छोड़िए. பயங்கர சோர்வு, यह एक तरह की निराश की आत्मा है. அடுத்த முயற்சிகளே கிடையாது. इसमें कोई प्रकार का कोशिश नहीं. ஃபெயிலிங் ஸ்பிரிட், தோல்வி ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆவி, हार को उत्पन्न करने वाली आत्माएं. டீப் டிப்ரெஷன், பயங்கரமான சோர்வு, அது और बहुत सी मूर्छित हो जाने, निराशा को लेकर आने. நீங்கள் நினைத்த ஒன்று நடக்கவில்லை. आप जो चाहते हैं वो कुछ भी नहीं चला. அதனால் உங்கள் ஆவி இன்றைக்கு தொய்ந்து போன ஆவியாய் மாறிவிட்டது. इसलिए आपका आत्मा आज मूर्छित होने वाली आत्मा में बदल गया. ஆனால் வாழ்க்கை என்பது அந்த ஒரு காரியம் அல்ல. लेकिन जीवन का, पूरी जीवन का वह एक ही कारण नहीं, இன்னும் பல காரியங்கள் இருக்கின்றது. और भी बहुत से कारण हैं. இத காரணம் வைத்து அது அவ்வளவுத்தையும் நீங்க குழப்பி போடுகிறீர்கள். इस एक कारण के लिए आप सभी में उलझ गए हैं. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு ஒரு சோர்வு சம்பவித்தது, சோர்வுக்கு எதுவான காரியம் சம்பவித்தது. आपके जीवन में एक निराशा की स्थिति आ गई थी, உங்கள் ஆவி தொய்ந்து போயிட்டு. लेकिन आपकी आत्मा है जो मूर्छित हो गई. அப்புறம் வீட்ல வந்து பிள்ளைகிட்ட பேசும்போது, மனைவிட்ட பேசும்பொழுது எல்லாரையும் சோர்வுக்குள்ளாக்குகிறீர்கள். तो ऐसी स्थिति में जब अपने बच्चों से घर में आकर पत्नी से बात करें तो आप सभी को उस आत्मा से भगा देते हैं. பிள்ளைகள் சிரித்து சந்தோஷப்பட்டாலும் உங்களுக்கு இந்த தொய்ந்த ஆவியிலிருந்து தான் பேச்சுகள் வருகிறது. यदि बच्चे खेलते हुए खुशी होकर बात भी करें तो भी आप इस आत्मा के ही विचार में रहेंगे. பாருங்க எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குகிறது. देखिए कितना नुकसान उत्पन्न करती है. அந்த சோர்வை நீங்கள் ஜெயித்திருந்தால், यदि इस निराशा से आप जय पाए, அந்த தொய்ந்த ஆவிக்கு இடம் கொடுக்காமல் அதன் நடுவில் ஒரு ஸ்திரமான தன்மையோடு வந்திருந்தால், यदि यह मूर्छित आत्मा आपके अंदर आ गई है तो அந்த பாதிப்பு அங்கே முடிந்திருக்கும், குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்காது. वह आत्मा आपको वहीं पर नाश करनी है, ये परिवार को नाश करने न पाए. அவை தொய்ந்த ஆவிக்கு இடம் கொடுக்காதிருங்கள். अतः बहका देने वाली अर्थात मूर्छित आत्मा को आप जगह ना दें. கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவிகளுக்கு பிடிக்காது நான் இதை பேசுறது ஒண்ணுமே, அதனால சிலர் மேல அசைவாடி கொண்டு இருக்கிறது. कुछ आत्मा को यह नहीं भाती, इसलिए कुछ के ऊपर यह काम कर रही है. திரும்பவும் கை வைத்து ஒரு வல்லமையான ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கவனித்துக் கொண்டே இருங்கள். அடுத்ததாக நீதிமொழி 15:13 சொல்லுகிறது, नीति वचन उसका 13वां अध्याय 15वां वचन कहता है, முறிந்த ஆவி, முறிந்த ஆவி, broken spirit, உடைந்து போன ஆவி, स्थिर अर्थात टूटी हुई आत्मा, cast down, அது அடித்து கீழே தள்ளப்பட்ட ஆவி. और टूटकर नीचे गिरी हुई आत्मा. அப்படி சொன்னோன்னு சாத்தான நினைக்காங்க நம்முடைய ஆவியத்தான் பேசி கொண்டிருக்கிறேன். ऐसा कहते हुए आप शैतान की आत्मा नहीं, हमारी आत्मा के विषय में. பஸ் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி जिस तरह इस तरह बस को ब्रेक लगता है அப்படியே முறிந்து விழுந்து விடுகிறது. वो वैसे ही गिर जाती है. ஓகி புயல்ல ரப்பர் மரம் ஒடிந்து விழுந்த மாதிரி जिस तरह इसे योगी की आंधी से रबर के वृक्ष गिर गए, ஆவி முறிந்து போகிறது. उसमें आत्मा स्थिर हो जाती है. ஆமென். आमीन. இந்த ஆவி முறிந்து விழுந்து விட்டது. ये आत्मा टूट गई. Praise the Lord. हालेलुया. Praise the Lord. அதனால கொஞ்சம் சோர்வு வந்த உடனே வசனமாகிய
கம்பி இது கயிறு இழுத்து கட்டிடணும். यदि कि थोड़ी सी भी निराशा आए तो वचन रूपी इस रस्सी से आप उसको पकड़ लें, வசன சப்போர்ட் கொடுத்துறணும். वचन का सहारा आप लें, ஆவி முறிந்து விழ இடம் கொடுக்க கூடாது. आत्मा टूट जाए इसकी जगह अपना दें, பிறகு திரும்ப தூக்கி நிறுத்த கஷ்டம். क्योंकि यदि आप फिर से इसको खड़ा करने में आपको कष्ट होगा. हालेलुया. हालेलुया. ஏசாயா 61:3 ऐसा उसका 66वां अध्याय और 3रा वचन. ஒடுங்கின ஆவி, टूटी हुई आत्मा, ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். ஒரு தலையில 1000 கிலோ பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி இருக்கிற ஆவி. और बहुत सा एक बोझ को सर पर रख दिया, ऐसा एक तरह की आत्मा. ஒடுங்கின ஆவி. और वह उदासी की आत्मा. Praise the Lord. பட்டியல் போய்க்கொண்டே இருக்கிறது. और ये सूची लंबी होती जा रही है. நீங்க கண்டுபிடிக்கிறீர்களா? क्या अब इसको आमेन. जांच रहे हैं? எல்லாரும் கூட வந்துட்டு இருக்கீங்களா? क्या मेरे साथ आप लोग आ रहे हैं? हालेलुया. हालेलुया. ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், ஒடுங்கின ஆவி. और ये उदासी की आत्मा, துதிக்க முடியாது. इसमें आप प्रभु की स्तुति नहीं कर सकते, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. परमेश्वर की महिमा नहीं कर सकते, ஆவி ஒடுங்கி போயிருச்சு. क्योंकि आत्मा यहाँ टूट गई है. பல பாரங்களாலே, बहुत से बोझ के द्वारा, அதே சிந்தனையினாலே, बहुत से विचारों के द्वारा சந்தோஷம் வரவில்லை. आपके अंदर खुशी नहीं आई. கர்த்தர் சொல்லுகிறார், ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியின் உடைய தருவேன். परमेश्वर कहता है कि उदासी हटाकर यश का ओढ़ना उड़ाऊंगा. हालेलुया. 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 நல்லா யோசித்து பாருங்க, சர்ச்சில் வந்து யாருக்கு பாட்டு பாடும்போது கூட ஏன் பாட முடியல? आप ध्यान सोच कर देखिए कि जब चर्च में आते हैं गीत गाते समय आप क्यों नहीं गा पा रहे हैं? இவ்வளவு ஆராதனை நடக்கும் பொழுது ஏன் சிலருக்கு மட்டும் வாயை திறக்க முடியல? इतनी अच्छी आराधना चल रही है, क्यों कुछ एक का मुंह खुल नहीं पाया? அவ்வளவு ஜெபம் நடக்கும் பொழுது ஏன் சிலருக்கு மட்டும் வாய் திறந்து ஜெபிக்க முடியல? इतनी प्रार्थना चलने पर भी कुछ एक का मुंह क्यों नहीं कर पाया? சிலர் பாடல் ஆராதனைக்கு வராமலே தடைபட்டு நிற்கிறீர்கள். कुछ एक लोग हैं गीतों की आराधना में आने से ही रुकावट में हैं, ஆவி ஒடுங்கி போச்சு. क्योंकि यहाँ आत्मा उदास अर्थात टूट गई है. இங்கிருந்து தான் முறுமுறுப்பு புறப்படுகிறது. यहीं से कुड़कहाट उत्पन्न होती है, குறை சொல்லுதல் புறப்படுகிறது. दूसरों पर बुराइयों की भावना आती है, தூற்றி திரிதல் புறப்படுகிறது. दूसरों में लुतराई अर्थात बुराइयों को फैलाना, எல்லாம் இந்த தீமைகளுங்கிறது தான் புறப்படுகிறது. ये सभी इसी बुराइयों से उत्पन्न होती है. காரணம் நமக்கு ஏதோ பாரங்கள். इसका कारण यह है कि हमारे अंदर किसी प्रकार का एक बोझ, அப்படி செய்து போட்டாங்களே, वो मुझसे इस तरह से कर दिया, இருந்தாலும் இப்படி என்னை நடத்திட்டாங்க, ओ ये हो सकता है इस तरह से मुझे चला दिया, எனக்கு தர வேண்டியதை தரவில்லை, जो मुझे देना चाहिए था मुझे नहीं दिया. இப்படிப்பட்ட பாரங்களால் ஒடுங்கி இருக்கிறோம். इस तरह से बोझ से हम टूटे हुए हैं. உண்மையிலே நாம் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். वास्तव में हमें टूट जाना चाहिए था. யாரோ வார்த்தையால் செய்கையால் நம்மை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். किसी एक ने अपने जीवन बातों के द्वारा एक कार्य के द्वारा हमें दुख दिया है. அந்த நெருக்கங்களால் தான் இந்த ஒடுக்கம் வந்தது. उनके द्वारा दिए हुए संकट के द्वारा ही यह टूटापन आया है. ஆனாலும் அதை சொல்லி கொண்டிருந்தால் நமக்கு விடுதலை வர வேண்டும் அல்லவா? यदि हम उसको कहते रहे तो क्या हमें छुटकारा नहीं मिलना चाहिए? அவன் இப்படி செய்ததனால தான் நான் இருக்கிறேன்னு சொன்னனால சரியா போய்டுமா? क्या उसने ऐसा कहा इसलिए मैं ऐसा हूं ये कहना काफी होगा? அதை நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். उसमें हमें जय लेनी है. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஒடுங்கின ஆவி துரத்தப்பட வேண்டும். ये जो टूटी आत्मा है हमारे जीवन से बाहर जाने அங்கே पाए. துதியின் ஆவி வர வேண்டும். वहां पर यश की आत्मा था, स्तुति की आत्मा आनी என்ன चाहिए. நடந்தாலும் ஸ்தோத்திரம். हर एक समस्या में प्रभु की स्तुति. அல்லேலூயா. हालेलुया. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் கைகளை தட்டி துதித்துக் கொண்டே இருப்பேன். பலமா கை தட்டுங்க. துதிப்பேன் நல்லா பலமா. ஆமென். கொண்டே கை தட்டுகிறது ரொம்ப நல்லது. ஆவிக்கும் நல்லது, இருதயத்துக்கும் நல்லது. துதித்துக் கொண்டே இருப்பேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக பலவீனப்படுத்தும் ஆவி. और अर्थ है उसकी आगे की बात है निर्बल करने वाली आत्माएं. லூக்கா 13:11.
लूका 13वां अध्याय 11वां वचन। அந்த ஸ்திரீயை ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி கட்டி போட்டிருந்தது. और उस स्त्री को निर्बल करने वाली आत्मा ने बांध रखा था, ஆனால் அது பிசாசின் ஆவி. लेकिन वो शैतानी आत्माएं थी। ஆனால் நமக்குள்ளேயே சில பலவீனப்படுத்தும் தன்மை இருக்கிறது. हमारे अंदर ही कुछ एक प्रकार की दुर्बलता उत्पन्न करने वाली भावनाएं होती है। இதை பலவீனப்படுத்தும் ஆவிகள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளும். ये जो दुर्बल करने वाली आत्मा इसका लाभ उठाती है। கொஞ்சம் கவனித்தீர்கள் என்றால் நலமாயிருக்கும். यदि आप इसको ध्यान दे तो अच्छा होगा। ஒரு சின்ன சரீர கஷ்டம் வந்த உடனே பெருசாக நாம் அதை ஆக்குகிறோம். यदि शरीर में एक छोटा सा कष्ट आने पर, दुख आने पर भी हम उसे बड़ा समझते हैं। நமக்குள்ளே அந்த பலவீனப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்கிறது. हमारे अंदर भी दुर्बलता से ग्रसित होने वाला एक स्वभाव है। நம்முடைய சிந்தையிலே நம்மை நாம் பலவீனப்படுத்துகிறோம். हम अपने विचारों में ही हम दुर्बल हो जाते हैं। ஒரு சின்ன ஒரு தடிப்பு வந்தா இது கேன்சரா இருக்குமோ என்று சிந்திக்கிறோம். एक छोटा सा किसी कारण को देखकर हम ये कैंसर होगा हम डरते हैं। அப்ப இப்படி ஒரு தன்மை இருந்தா அந்த பலவீனப்படுத்துகிற ஆவிக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். तो इस तरह से यदि हमारे अंदर वो व्यवहारिकता है तो ये दुर्बलता की आत्मा हमारे पर काम அது करेगी, சரியா கட்டி போட்டு விடும். ये अच्छी तरह से बांध देगी। அல்லேலூயா. हालेलुया। நான் நினைக்கிறேன் मैं सोचता हूँ இந்த அம்மா கொஞ்சம் முதுகுவலி வந்திருக்கும். इस जो माँ को थोड़ा सा पीठ का दर्द हो गया होगा, உடனே இவங்க நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, तुरंत इन्होंने सोच लिया होगा முதுகுனி வழங்காதோ, वो अब मेरा जो पीठ सही नहीं होगी, இனி நிமிர்ந்து பார்க்க முடியாதோ. ये सीधी खड़े होके नहीं देख पाएगी। சாத்தான் நினைச்சான் இதாண்டா வாய்ப்புன்னு கரெக்டா பிடிச்சிட்டான். शैतान ने सोच लिया कि अभी ये मौका है, उसने सही लाभ उठाया। 18 வருஷமா நிமிர முடியாம ஆக்கி வைத்திருக்கு. इसे 18 वर्ष तक के वो ना उठ सके, इस तरह से कुबड़ी कर दिया। இயேசு அன்றைக்கு அந்த ஆவியை துரத்தினார். यीशु ने उस दिन उस आत्मा को भगाया। அல்லேலூயா. हालेलुया। இயேசு அப்படித்தான் சொல்லுவார். यीशु वैसा ही कहेंगे। படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. उसने कहा कि अपना उठा, बिस्तर उठाओ, चल दिए। ஏன்னா அவருக்கு தெரியும் இவனுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கு, இவனுடைய ஆவி. क्योंकि उसे मालूम है इसके अंदर ही एक आत्मा है जो इसकी आत्मा है। அந்த ஆவி அந்த பெஸ்தாவளத்தங்கரையில படுத்து படுத்து பழகிருச்சு. जो ये आत्मा है वत्सा के तालाब में सो सो के औसे ही तय हो गई है। அதை பயன்படுத்தி இந்த வியாதியின் ஆவி வந்து அவனை மொத்தமா அங்க படுக்க வச்சிருச்சு. उसका लाभ उठाते हुए इस दुर्बलता करने वाली आत्मा ने उसको पूरी तरह से अपने आप कर लिया। கவனிங்க, இப்ப இயேசு பிசாசை துரத்திட்டார். यहाँ पर ध्यान दीजिए, यीशु ने उस शैतान को भगा दिया। ஆனா இவனை துரத்தாட்டா, இவன் அந்த இடத்துல இருந்து துரத்தாட்டா மறுபடியும் படுத்துக்கிடுவான். लेकिन इसके अंदर की जो आत्मा यदि ना भगाए तो फिर से ये सो जाएगा। அதனாலதான் கர்த்தர் சொல்றது நீ வீட்டு போ. इसलिए यीशु ने कहा कि तू घर जा। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர்ட்ட இயேசு அப்படி சொல்லி இருக்கிறார். कितने लोगों को यीशु ने ऐसा कहा है। அவருக்கு தெரியும் இது பிசாசு மட்டுமல்ல, இவனும் பிசாசும் கூட்டணி. उसे मालूम है कि ये शैतान नहीं बल्कि शैतान का पूरा एक ग्रुप। நம்மளும் அப்படிதான். हम सभी भी ऐसे। அல்லேலூயா. அவன் விட்டாலும் இவர்கள் விட மாட்டார்கள். यदि वो छोड़ दे तो ये नहीं छोड़ेगी। இயேசு அந்த வியாதியை துரத்தினாலும் இன்னும் இருக்கு போல இருக்கு. यदि यीशु ने उस बीमारी को भगा दी तो भी कुछ है, वो जैसी है वो वैसी ही है। அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா மேட்டர்? क्या आप समझ रहे हैं? இங்க இடம் இல்லாம அவன் வந்து பிடிச்சு கட்டி வைக்க முடியாது. आप उसको यहाँ पर यदि आप जगह नहीं तो वो आत्मा आपको नहीं बांध पाएगी। பலவீனப்படுத்தும் ஆவி. दुर्बल कर देने वाली आत्माएं। இன்றைக்கு நம்ம தான் என்னைக்கும் வியாதிகளை துரத்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். हम हमेशा इस बीमारी को हटाकर हम प्रार्थना करते हैं। இனி உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வியாதி கான்ட்ராக்ட்களை எல்லாம் உடைக்கணும். இப்போ आज आपके अंदर जो बीमारी के संबंध है उसको तोड़ना है। ஹல்லேலூயா. हालेलुया। சிந்தனையில ஒரு விசுவாசம் வரட்டும். हमारे विचारों में एक विश्वास आने ஒரு पाए, ஜெயம் வரட்டும். एक जय आने पाए, ஒரு நல்ல அறிக்கை வாயில வரட்டும். एक अच्छा अंगीकार आपके मुंह में ஒரு आने पाए, வசனம் அந்த வேளையில வெளிப்படட்டும். वचन आपके अंदर प्रकट होने पाए ஒரு பெரிய ஜெயம் வரும். तो एक बड़ी जय आएगी। ஹல்லேலூயா. பலவீனப்படுத்துற ஆவி. दुर्बल कर देने वाली दुष्ट आत्माएं। எட்டாவதாக பயமுள்ள ஆவி. और 8वां है भय कर देने वाली आत्माएं। 1 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. पहला तीमुथियुस पहला अध्याय उसका 7वें वचन में लिखा है कि परमेश्वर ने हमें भय की आत्मा नहीं दी है, ஆனால் சிலருக்குள் பயமுள்ள ஆவி. लेकिन कुछ एक के अंदर वो भय करने वाली आत्मा है। கொஞ்சம் பயம் இங்க இருக்கிறது. कुछ एक डर वहाँ पर बना हुआ है। எல்லாருக்கும் பயம் இருக்கும். सभी को थोड़ा थोड़ा डर होता है। ஆனா அத கொஞ்சம் அதிகமா இடம் கொடுக்க ஆரம்பித்தால் यदि हमने उसको जगह दी है तो இந்த பயத்தின் ஆவி அங்க வந்து டச் பண்ணிக்கும். ये जो डर की आत्मा है वहाँ पर आकर उसको छुएगी, பிறகு ரொம்ப பயத்துக்கு எதுவாக நடத்தி கொண்டிருப்பான். तो ये और अधिक भय के अंदर आपको चलाएगी। அதனால் எவ்வளவு கஷ்டங்கள். उसके कारण ही इतने दुख।
இந்த பயத்தின் ஆவியை துரத்துவோம். ये जो भय की आत्मा है आज भगाना है। அடுத்து நம்முடைய உள்ளத்துக்குள் கண்டதையும் சந்தேகப்படுகிற தன்மையும் மாற்றுவோம். और दूसरा यह है कि हमारे अंदर किसी प्रकार का संदेह उत्पन्न करने वाले उन विचार को बदलना है। இருளை கண்டாலே பிசாசு என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த தன்மையை முதலாவது மாற்றுங்கள். यदि आप किसी अंधकार को देख ले तो वहाँ शैतान है, इस प्रकार की व्यवहारता को आप बदल लें। உங்க வீட்டை ஒருத்தன் பார்த்துட்டானாலே இவன் ராத்திரி கள்ளன் இவன் வருவான் என்றே நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்கள் பயத்தை மாற்றவே முடியாது. यदि घर को देखते ही यह चोर है और ये रात को आएगा ऐसा सोच के ही आपके अंदर जो भय है वो दूर करें। எதை நினைத்தாலும் ஒரு பயத்தை தான் கொண்டு வருவீர்கள் என்றால் அது சரியல்ல. आप किसी को भी सोचें और उस बात में यदि आपके अंदर डर उत्पन्न आए तो ये सही नहीं। கர்த்தர் சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. यीशु ने कहा कि तू ना डर बल्कि तू विश्वासी बने रहे। பயம் வந்தால் உடனே அந்த இடத்துல விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். यदि आपके अंदर डर आ गया तो तुरंत आपके उसी जगह विश्वास को लाना है। हालेलुया हालेलुया। இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான் இவன் கள்ளனா இருப்பானோ என்கிற பயம் வந்தால் यदि कुछ अजीब गरीब से देख रहा है और आप सोचे कि ये निश्चित रूप से एक हत्यारा या चोरी है, आप उसको डर जाएं। இயேசுவே என் வீட்டை சுற்றி தூதர்களை அனுப்புமப்பா ஸ்தோத்திரம் என்று சொன்னால் போதும். आप ऐसे प्रार्थना करें कि हे प्रभु मेरे घर के चारों ओर अपने स्वर्गदूतों को भेजें, यही बोलना काफी है। அதுக்கு பதில் இவனையே நினைச்சு அன்னை ஃபுல்லா இவன் தான் இருப்பான் சிந்தனையில. वो ना करते हुए यदि आप आपके विचारों में यही रहे तो वही आपके विचारों में कार्य करता रहा है। பயத்தின் ஆவி, भय की आत्मा, பயத்தின் तन्மை, भय रूपी व्यवहारिकता, அது பயத்தின் ஆவிக்கு வாசலை திறக்கிறது. ये जो भय की आत्मा है उसको द्वार खोलती है। हालेलुया हालेलुया। எனவே இப்படிப்பட்ட பாவம் சம்பந்தப்பட்டதும் சரி பாரம் சம்பந்தப்பட்டதும் சரி இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். तो जो यह है पाप से संबंधित क्यों ना हो या बोझ से संबंधित क्यों ना हो, ये सब सभी आज तोड़ी जानी चाहिए। हालेलुया हालेलुया। இதை கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். थोड़ी देर हम प्रार्थना करेंगे। அதுதான் எனக்கு இன்னைக்கு முக்கியமா தெரிகிறது. मैं यही मुख्य रूप से समझता हूँ। இந்த ஆவிகள் எல்லாம் இன்றைக்கு துரத்தப்பட வேண்டும். ये सभी आत्माएं आज यहाँ से भगाई जानी चाहिए। அடுத்த பகுதிக்குள் நான் இன்றைக்கு போகவில்லை. दूसरे भाग की ओर मैं नहीं गया। நமக்குள் இருக்க வேண்டிய நல்ல ஆவிகளை குறித்தும் பைபிள் சொல்லுகிறது. हमारे अंदर जो अच्छी आत्माएं हैं उसके प्रति भी बाइबल कहती है। हालेलुया हालेलुया। அது ஜெபத்தில் நேரம் இருந்தால் பார்க்கலாம். और यदि प्रार्थना में समय रहेगा तो हम இப்பொழுது देखेंगे। நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். हम सभी प्रार्थना करने जा रहे हैं। கண்களை மூடுவோம். आंखें बंद कीजिए। கொஞ்ச நேரம் ஒரு யுத்தத்தை இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். थोड़ी देर के लिए एक युद्ध आप यहाँ से प्रारंभ करें। எத்தனை தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டீர்கள்? कितने लोग आज इस बात को समझ पाए हैं? எந்த ஒரு பொல்லாத ஆவியின் போராட்டத்தை வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? आप किस दुष्ट आत्मा के बंधन को अपने जीवन में महसूस कर रहे हैं? இப்பொழுது நாம் போராடி ஜெபம் பண்ண போகின்றோம். आज हम एक युद्ध के साथ प्रार्थना करने जा रहे हैं। எல்லாரும் இந்த ஜெபத்திற்கு ஆயத்தமாகுங்கள். सभी इस प्रार्थना के लिए तैयार होएं। சும்மா சாதாரணமாக அல்ல. एक आम रूप से नहीं। கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். आप अपनी आंखों को बंद करें और प्रभु को देखें। நான் சொல்லுகிற காரியங்களை அப்படியே செய்யுங்கள். मैं जैसा कह रहा हूँ आप वैसा करें। முதலாவது எல்லாரும் கண்களை மூடி சிந்தனையை கர்த்தருக்கு நேரா திருப்புங்க. पहला अपनी आंखें बंद कर ले, अपने विचारों को परमेश्वर की ओर उठाएं। உங்களுடைய ஆவியை கர்த்தருடைய கர்த்தருடைய தராசுல வைங்க. आपका जो मन है अपनी आत्मा है प्रभु के तराजू में रखिए। ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார். पवित्र आत्मा आपको बताएगा நம்முடைய ஆவி என்ன தன்மைகளால் நிறைந்திருக்கிறது. हमारा मन यदि हमारी आत्मा किस व्यवहार से भरी हुई है। ஏற்கனவே செய்தியின் வேளையிலே சிலருக்கு அது தெரிந்து விட்டது. इसके पहले संदेश के दौरान कुछ एक इस बात को समझ पाए हैं। அவைகளுக்காக மட்டும்தான் நீங்க போராட போறீங்க. उनके लिए ही आप आज युद्ध करने जा रहे हैं। இப்போ உலகத்தில் உள்ள எல்லா ஆவிக்காக போராடுகிற நேரம் அல்ல. इस संसार में जो आत्माएं काम कर रही हैं उसके साथ युद्ध करने का समय नहीं। உங்களுடைய ஆவியில கோட்டை கட்டி இருக்கே அந்த ஆவியை தான் இப்ப துரத்த வேண்டும். आपकी आत्मा में मन में रहकर जो बंधन बांध रहा है उससे युद्ध करना है। யாருக்குள் பெருமையின் ஆவி? किसके अंदर ये घमंड की आत्मा है? எரிச்சல் அல்லது பொறாமையின் ஆவி? जलन की आत्माएं? வேசித்தன அல்லது இச்சையின் ஆவி? वेश्यावृत्ति या परस्त्री गमन की आत्माएं? தாறுமாறின் ஆவி? और छिन्ना भिन्ना कर देने वाली आत्माएं? தூக்கத்தின் ஆவி? भारी नींद की आत्मा? நான் சொன்ன அந்த முக்காடாகிய கனநித்திரையின் ஆவி? मैंने कहा जैसे पर्दे रूपे उस भारी नींद की आत्माएं? எல்லாரும் போராடி ஜெபிக்க தொடங்கலாமா? सभी एक युद्ध के साथ प्रार्थना करें। ஒருவேளை சிலருக்கு ஓயாத கலக்கம், और नहीं हो सकता किसी प्रकार को व्याकुलता ஓயாத சஞ்சலம், और ना उलझने முறிந்த ஆவி, और मूर्छित कर देने वाली आत्माएं, ஒடுங்கின ஆவி, टूटी हुई आत्माएं, பயத்தின் ஆவி, भय की आत्मा, பலவீனப்படுத்தும் ஆவி. दुर्बल कर देने वाली आत्मा। ஆமென். எதற்கு விரோதமா யுத்தம் பண்ண போறீங்க? आप
किसके विरोध में युद्ध करने जा रहे हैं। ஒன்றோ ரெண்டோ மூன்றோ யுத்தம் பண்ண போகிறோம். एक या दो या किसके प्रति। முதலாவது கொஞ்ச நேரம் வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. पहले है अपने शब्दों से उस बात के लिए प्रार्थना करें। இப்ப அந்நிய பாஷை ஸ்தோத்திரம் எல்லாம் வேண்டாம், நல்ல தமிழ் வார்த்தையில ஜெபம் பண்ணுங்க. आप अपनी भाषा में आप इसके लिए प्रार्थना करें। கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவோம். आप परमेश्वर से विनती करें। தேவனே இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. हे पिता परमेश्वर आज इस बात से मुझे छुटकारा दीजिए। தடைகளை தகர்க்கிறவரே இந்த தடை எனக்கு உள்ளத்திலிருந்து உடைத்து மாற்றுங்க ஆண்டவரே. और रुकावटें को तोड़ने वाले आज मेरे जीवन से ये रुकावटें दूर होने पाए। என்னுடைய ஆவியில இந்த தன்மை இன்றைக்கு மாற வேண்டும். मेरी आत्मा से आज ये व्यवहारिकता दूर होने पाए। என் ஆவி இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும். मेरी आत्मा आज शुद्ध होने पाए। ஆவியிலே ஒரு பலன் வர வேண்டும். मेरे मन में एक बल आना पाए। ஆவிக்குள்ள ஒரு மாற்றம் இன்றைக்கு நடக்க வேண்டும். मेरे मन में एक बदलाव आने पाए। நல்ல வலுக்கட்டாயமா கேட்கணும். आप इसे जबरदस्ती करके मान ले। அதாவது தாபந்தத்தோடு கேட்கணும். आप देर ना किए बगैर। சாதாரணமா கேட்டா நடக்காது. आप इस साधन रूप से मांगे तो नहीं मिलेगा। போராடி பெற்றுக்கொள்ள வண்ணம் கேளுங்கள். युद्ध करते हुए उसे प्राप्त करेंगे। தேவனே ஆவியிலே ஒரு கிரியை செய்யும் ஆண்டவரே. परमेश्वर इस आत्मा में आज के कार्य இந்த कीजिए। ஜெப வேளையில் என் ஆவிக்குள்ளே ஒரு கிரியை நடக்க வேண்டும். इस प्रार्थना के समय मेरे प्रार्थना आत्मा में काम होने இந்த पाए। பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு துரத்தப்பட வேண்டும். ये दुष्ट आत्माएं आज मेरे जीवन से दूर भागने இந்த पाए। போராட்டம் என் சிந்தனையில இனி வரக்கூடாது. ये जो उलझने मेरे विचारों में नहीं आने चाहिए। இந்த சிந்தனைகள் இனி எழும்பக்கூடாது. मेरे विचारों में ये उठने नहीं चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆவிகள் துரத்தப்படுவதாக. ये आत्माएं भाग नहीं पाए। எனக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற இந்த கோட்டைகளும் உடைக்கப்படுவதாக. मेरे अंदर जो बांध रखी है उनको टूटने पाए। இந்த கோட்டைகள் உடைக்கப்படுவதாக. ये बंधन टूटने पाए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கலாம். सभी நல்லா போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் நமக்காய் கிரியை செய்கிற நேரம். ஆமென். ஆவியானவருக்கு கொடுத்து ஜெபம் பண்ணணும். மாம்சத்துல சத்தம் போடுறது அல்ல. நல்ல ஆவிக்குள்ளாகி அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. glory 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 hallelujah 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 பிதாவே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருடைய ஆவிக்குள்ளாக ஆவியானவர் இறங்கி கிரியை நடப்பிக்க வேணும். இறங்கி கிரியை நடப்பிக்க வேணும். கிரியை நடப்பிக்க வேணும். ஓ glory shabalabadara kabalaba shalabadara badirabalaba shalabadara hallelujah hallelujah hallelujah. அபிஷேகம் பெறாதவர்கள் அமைதியாய் இருந்து விடாதிருங்கள். நீங்களும் போராடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டிருங்க. ஜெபித்து கொண்டிருங்க. உலபத லபகபரப ஷகல துலபத லபகபலப ஷலப. இயேசுவே இன்று பகல் வேளையிலே எங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற இந்த கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்படணுமே. தடைகள் தகர்க்கப்படணுமே. ஆவியில் ஒரு விடுதலை வர வேண்டும். ஆவியில் ஒரு விடுதலை வர வேண்டும். அப்பா இறங்கும் ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே. உலதலக பரதுலக பஷிகரது நமதலக பலப ஷலபதரா. ஓ glory 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 glory. பெருமையின் ஆவி துரத்தப்படட்டும். பெருமையின் ஆவி துரத்தப்படட்டும். அடிக்கடி பலவிதமான கர்வங்களை மனமேட்டிமைகளை உண்டு பண்ணுகின்ற இந்த பொல்லாத ஆவியை ஒவ்வொரு உள்ளங்களை விட்டு துரத்துவீராக துரத்துவீராக. அது கட்டி வைத்திருக்கிற எல்லா பெருமை கோட்டைகளை ஆவியானவர் உடைத்து எறிந்து விடுங்க. ஆவியானவர் உடைத்து எறிந்து விடுங்க. இயேசுவே நேபுகாத்நேச்சாருக்கு செய்தது போல எங்களுக்கு செய்யாமல் இப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறபடியினாலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறபடியினாலே எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற இந்த பொல்லாத கோட்டைகளை நீங்க உடைத்து போடுங்கப்பா. நீங்க உடைத்து போடுங்கப்பா. நீங்க உடைத்து போடுங்கப்பா. எல்லாரும் மன்றாடி ஜெபிங்க. போராடி ஜெபிங்க. ஜெபத்தை விட்டுற கூடாது. நல்லா ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே இறங்கும் ஐயா. அந்த எரிச்சலின் ஆவியை துரத்தும் ஆண்டவரே. இந்த பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, அடுத்தவருடைய நன்மையை சகிக்க முடியாத பொல்லாத சிந்தை இயேசுவின் நாமத்தில் ஓடி போவதாக ஓடி போவதாக ஓடி போவதாக. Oh glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. ஆவியானவரே அக்கினியா இறங்கி இந்த பொல்லாத ஆவியை துரத்தி போடும்படி ஜெபிக்கிறோம். துரத்தி போடும்படி ஜெபிக்கிறோம். துரத்தி போடும்படி ஜெபிக்கிறோம். காலகாலமாய் கட்டி எழுப்பப்பட்ட வெறுப்பு, எரிச்சல், பொறாமை போன்றவைகள் எல்லாம் எங்கள் உள்ளத்தை விட்டு உடைத்து மாற்றப்படுவதாக உடைத்து மாற்றப்படுவதாக. உலபத ரக்கசலபத லகதலபலப ஷகலபத ரபக்கபலபல பலபரப ஷலபலப உரபலபரப தரப திரபலப ஷலபதரப திரபலப ஷலபதரப.
ஆவியின் பலத்தோடு போராடுங்கள், ஆவியின் பலத்தோடு போராடுங்கள். ஆவியானவர் உதவி செய்கிறார். glory 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 glory. எல்லா எரிச்சலின் ஆவி சுக்குநூறாய் ஒட்டைக்கப்படட்டும். அது கட்டி வைத்த கோட்டைகள் ஒட்டைக்கப்படட்டும், ஒட்டைக்கப்படட்டும், ஒட்டைக்கப்படட்டும். ரிக்கபலபதல பக்கபலப ஷலபதரப தீரபலப ஷலப. வேசித்தன ஆவி, இச்சையின் ஆவி, ஆசை இச்சைகளை தோண்டுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு உள்ளங்களை விட்டு ஓடி போகட்டும், ஓடி போகட்டும். சிந்தனையிலும் சொப்பனங்களிலும் பல நினைவுகளிலும் எப்போதும் இந்த போராட்டங்களை கொண்டு வருகிற சபிக்கப்பட்ட ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை விட்டு ஓடி போவதாக, ஓடி போவதாக. என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தாவியின் வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமை இந்த வேசித்தன ஆவியை துரத்தட்டும், துரத்தட்டும், துரத்தட்டும். உலபதர கலப ஷலபல பல 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 பதரபா. ஆமென். ஒவ்வொருடைய உள்ளத்திலே, ஒவ்வொருடைய கற்பனைகளிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் ஒட்டைவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒட்டைவதாக, முற்றிலும் ஒட்டைக்கப்படுவதாக, முற்றிலும் ஒட்டைக்கப்படுவதாக, முற்றிலும் ஒட்டைக்கப்படுவதாக. ஒரு துண்டு கூட உள்ளத்தில் பாக்கி இல்லாதபடி எல்லாம் ரிமூவ் பண்ணப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். கழுகி சுத்திகரியும், கழுகி சுத்திகரியும், கழுகி சுத்திகரியும். ஷபலபத ரப கபலப ஷலபத ரப. பண ஆசை, பொருளாசை, சொத்தாசை, பதவி ஆசை, ஆமென், மாமிச இச்சை, எல்லா ஆசை இச்சைகளும் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகட்டும். உலக ஆசைகள், ஆமென், ஆடம்பர ஆசைகள், எல்லா ஆசை இச்சைகள் துரத்தப்படுவதாக. அது அந்த தன்மைகள் எங்களை விட்டு உடைத்து மாற்றப்படுவதாக. glory 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 glory. நல்ல கைகளை தட்டி ஆமென், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சில ஜெபத்துல பலவீனப்படுறீங்க, ஆமென், நல்ல நல்ல போராடி ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து யுத்தம் பண்ணுகிற நேரம் இங்கே ஒரு பலன் கிடைக்கும். நீ தனியா யுத்தம் பண்ணுவதற்குரிய பலன் இதிலே உண்டாகும். உலபத லபக்கபர ஷக்கல துரபதர ஷலபலபலபலப. ஆமென், 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 ஆமென். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். எல்லா தாறுமாறின் ஆவி ஓடிப்போ, எல்லா தாறுமாறின் ஆவி ஓடிப்போ இயேசுவின் நாமத்தில். குழப்பத்தின் ஆவியே, தாறுமாறின் ஆவியே, சகலத்தையும் ஆமென் தாறுமாறாக்குகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடு, விலகி ஓடு, விலகி ஓடு, விலகி ஓடு. உரபலப கபல ஷலபதரப தீரபலப ஷலப. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இந்த தாறுமாறின் ஆவி எந்த பொல்லாத கோட்டைகளை கட்டி வைத்திருக்கிறதோ எல்லாம் அகற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தானாக ஒரு ஒழுங்கு வரட்டும், எங்க வாழ்க்கையில தானாக ஒரு ஒழுங்கு வரட்டும். ஜெபத்துக்கு ஒழுங்கு வரட்டும், வேதம் வாசிக்கிறதுக்கு ஒழுங்கு வரட்டும், சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு ஒழுங்கு வரட்டும். ஆமென். தொழிலில் ஒழுங்குகள் வரட்டும், வேலையிலே ஒழுங்குகள் வரட்டும், குடும்ப வாழ்க்கையிலே ஒழுங்குகள் வரட்டும், பேச்சிலே ஒழுங்கு வரட்டும், பார்வையிலே ஒழுங்கு வரட்டும், நடக்கையிலே ஒழுங்கு வரட்டும், எல்லாவற்றிலும் ஒழுங்கு வரட்டும். எல்லா தாறுமாறுகள் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படுவதாக. Jesus rikabala durabalaba shalabalaba urabadala kaba shalabadara dirabalaba shandara baudara. ஒரு சிறு கூட்டம் நன்றாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். ஜெபிக்காம இருக்கிறவர்கள் இணைந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஆமென். உங்களுக்கு பெரிய வெற்றி வருகிற ஒரு ஜெப வேளையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தமிழ்ல வார்த்தைகளை சொல்லியும் ஜெபிக்கணும், அந்நிய பாஷையிலையும் ஜெபிக்கணும், மாறி மாறி ஜெபித்துக் கொண்டிருக்கணும். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிறார். நீங்கள் தடைகளை தகர்த்து வாசலால் உட்பிரவேசிப்பீர்கள். உங்கள் ராஜா உங்களுக்கு முன்னணியிலே செல்லுகிறார். ஹல்லேலூயா. கனநித்திரையின் ஆவியே, கனநித்திரையின் ஆவியே, ஒவ்வொருவரை விட்டு ஓடிப்போ. வேதத்தின் ரகசியங்களை அறிய விடாதபடி மூடி போட்டிருக்கிற, மூடுதரை போட்டிருக்கிற கனநித்திரையின் ஆவி விலகிப்போ, கனநித்திரையின் ஆவி விலகிப்போ. தேவ மக்களை விட்டு விலகு, தேவ ஊழியர்களை விட்டு விலகு. கனநித்திரையின் ஆவியே விலகிப்போ, 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 விலகிப்போ. தேவ சத்தியங்களை அறிய முடியாதபடி ஆமென் மூடுதிரையாய் இருக்கிற கனநித்திரையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல், கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஞான திருஷ்டிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆமென் மூடுதிரையாய் இருக்கிற கனநித்திரையின் ஆவியே வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சபைகளை விட்டு கனநித்திரையின் ஆவி ஓடட்டும், சபைகளை விட்டு ஓடட்டும், ஊழியக்காரர்களை விட்டு ஓடட்டும், விசுவாசிகளை விட்டு ஓடட்டும். இயேசுவே
இந்த கடைசி நாட்கள்ல ஒரு பெரிய தெளிவை பெற்றுக்கொள்ளும்படி, தேவ வெளிப்பாட பெற்றுக்கொள்ளும்படி அப்பா தேவனே எழுந்தருளும், எழுந்தருளும். கனநித்திரையின் ஆவியை துரத்தும், இந்த தூக்கத்தின் ஆவியை துரத்தும், தூக்கத்தின் ஆவியை துரத்தும், தூக்கத்தின் ஆவியை துரத்தும். ஷகல பௌரியா துரபா ஷலபதரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கலங்கின ஆவி ஓடி போகட்டும், சஞ்சல ஆவி ஓடி போகட்டும், தியங்கும் ஆவி ஓடி போகட்டும், தொய்ந்து போன ஆவி மாறட்டும், முறிந்த ஆவி எழும்பட்டும், ஒடுங்கின ஆவி துதிக்க தொடங்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பய ஆவி ஓடி போகட்டும், ஓடி போகட்டும். பலவீனப்படுத்தும் ஆவி ஓடி போவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, 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 விடுதலை. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா கபடம் இல்லாத ஆவியை தாரோம்ப்பா, உண்மையுள்ள ஆவியை தாரோம்ப்பா, எளிமையான ஆவியை தாரோம், பணிந்த ஆவியை தாரோம், சாந்தமும் அமைதலுள்ள ஆவியை தாரோம், நறுங்குண்டு நொறுங்குண்டு ஆவியை தாரோம், உற்சாக ஆவி தாரோம், நிலைவரமான ஆவி தாரோம், பலமான ஆவியை தாரோம். ஷபாலா பௌரியா தாரா ஷகலா தீனபாலா பௌஷாலா பாலா 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 பா. ஓ அன்பின் ஆவியை ஊற்றும், விசுவாசத்தின் ஆவியை ஊற்றும், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தாரும், கலிகூறும் ஆவியை தாரும். ஆமென். கிருபையின் ஆவியை ஊற்றும், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும், நியாயத்தின் ஆவியை ஊற்றும், ஞானத்தின் ஆவியை ஊற்றும், எங்களுக்குள் விசேஷித்த ஆவியை ஊற்றும், புதிதான ஆவியை ஊற்றும். ஷகல பௌரா துரபா ஷலபா தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நமக்குள் ஒரு கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். நிச்சயமாக இந்த யுத்தம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. டெய்லி இந்த யுத்தம் பண்ணணும், தனி ஜபத்தில் இந்த யுத்தம் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு காலத்தில் மாறி மாறி பலவித ஆவிகள் வந்து தாக்கும், ஒரே ஆவி காலமெல்லாம் தாக்காது. ஆகவே எந்த சீசன்ல எது வந்து தாக்குதோ அதற்கு விரோதமா ஒரு யுத்தம் நடத்தணும். அப்படி ஒவ்வொரு யுத்தத்துல நமக்கு கர்த்தர் ஜெயம் தருவார். ஏன்னா மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் தான் நாம் பிழைக்க முடியும். ஆமென். ஆகவே ஒரு ஆவிக்குரிய யுத்தம், அமலேக்கோடு தலைமுறை தலைமுறைக்கும் என் யுத்தம் நடக்கும்னு கர்த்தர் சொன்னது போல இந்த யுத்தம் மாம்சத்தில் இருக்கிற நாளெல்லாம் உண்டு. சோர்ந்து போகக்கூடாது. எது சிந்தனையில போராடுதோ அதுக்கு எதிராக நீங்க யுத்தத்தில் அணிவகுத்து நிக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குள் மாற்றத்தை தருகிறார் என்று விசுவாசிங்க. எனக்குள்ளே பெரிய கிரியை செய்கிறார் என்று விசுவாசிங்க. துரத்த வேண்டியதை துரத்தணும், இடித்து மாற்ற வேண்டியதை இடித்து மாற்றணும். ஆமென். இனி கட்டி எழுப்ப வேண்டிய நல்லதை கட்டி எழுப்பணும். இனி அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது, இனி அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே. அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் கிருபை என்றும் போதுமே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் கிருபை என்றும் போதுமே. கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் பாதம் எந்தன் தஞ்சமே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் பாதம் என்றும் தஞ்சமே. கண்ணோக்கி பாரும் தேவா, எங்கள் உள்ளங்களை கண்ணோக்கி பாரும். தேவையில்லாத ஆவிகளை எடுத்துவிட்டு நல்ல ஆவியால் எங்களை நிரப்போம். கண்ணோக்கி பாரும் தேவா, உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே.
ஞானத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே. ராஜாதி ராஜனே அப்பா பிதாவே, உம் கிருபை என்றும் போதுமே. ராஜாதி ராஜாவே அப்பா பிதாவே, உம் கிருபை என்றும் போதுமே. கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஆமென், ஹல்லேலூயா. அமைதலாய் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய ஆவியை கர்த்தர் நிறுத்து பார்க்கும் பொழுது இந்த வேண்டாத தன்மைகள் அங்கே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அசுத்தாவிகளுடைய தொடர்புகளும் அங்கே இருக்கக்கூடாது. என் ஆவியை குறையில்லாததாய் சுத்திகரியும் அப்பா. என் ஆவியில் உண்டாயிருக்கிற அசூசிகள் நீங்க அதை சுத்திகரியும் அப்பா. பெரிய சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. ஒரு வீட்டை சுத்தமாய் வைக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி முடிச்சிட்டா போதாது, டெய்லி சுத்தம் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். இது கர்த்தருடைய ஆவியுடைய வாசஸ்தலம். அவர் நம்முடைய ஆவியை தமது உறைவிடமாக மாற்றி நம்முடைய ஆவியில் தேவ ஆவி தங்கி இருக்கிறார். இந்த ஆவி எவ்வளவு சுத்தமா இருக்கணும். கண்டதும் கலந்து 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 இந்த ஆவி கெட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. கண்ட கெட்ட தன்மைகளும் கலந்து 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 இந்த ஆவி மோசம் ஆகக்கூடாது. ஒரு பரிசுத்த ஆவி அங்கே தங்கி இருக்க முடியாதே. ஹல்லேலூயா. ஆகவே என் ஆவியை எப்போதும் சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணணும். ஓ ஹல்லேலூயா. இதை ஒரு வைராக்கியமாக, ஒரு உறுதியாக, தீர்மானமாக தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்வீர்களாக. டெய்லி இதை செய்யணும். டெய்லி வீடு சுத்தம் பண்றீங்களா இல்லையா? அதே மாதிரி நம்முடைய ஆவியை சுத்திகரிக்கணும், நம்முடைய ஆவியை சுத்திகரிக்கணும் டெய்லி. தனி ஜெபத்துல இது ஒரு முக்கிய பகுதி. அன்றாட கடமை போல தனி ஜெபத்துல நிச்சயமாக ஆவியை சுத்தம் பண்ணுகிற ஒரு பகுதி இருக்கணும். அந்த சமயத்தில் எந்தெந்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறதோ அவைகளை ஆவியில் நிறைந்து, தேவாவியில் நிறைந்து துரத்துங்கள். அது என்னென்ன நமக்குள்ள கட்டி எழுப்பி இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு அறிக்கை பண்ணி உடைத்து எறியுங்க. மன்னிப்பும் அறிக்கையும் அந்த தேவையில்லாத கோட்டைகளை உடைக்க உதவும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப அந்த சாசு வந்து மோதி பார்ப்பான். இயேசு சொன்னார், ஒரு ஆவியை துரத்துனா அதுக்கு சப்போர்ட்டுக்கு இன்னும் 7 ஆவிகளை பிடிச்சுக்கிட்டு பை ஃபோல்ஸ் வந்து பலாத்காரமா உள்ள நுழைய முயற்சி பண்ணுமா. அதனால இந்த ஆவிகளை துரத்தும் போது தேவ ஆவியை நமக்குள்ள இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும். ஆவியின் அபிஷேகம், வசனம் நிறைந்திருக்கும் போது அது திரும்ப உட்புக முடியாது, திரும்ப வந்து அந்த இடத்தை தொட முடியாது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், இடம் கொடாமல் இருங்கள். அது திரும்ப வரும்போது உடனே ஜெபிக்கணும். இயேசுவே இந்த வர்றான், துரத்துங்க துரத்துங்க, இயேசுவின் நாமத்துல துரத்துகிறேன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள அதை துரத்தி போடணும். உள்ளத்துக்குள்ள ஒரு யுத்த களந்தான் உள்ளம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வு வருவதாக, ஒரு ஆவிக்குரிய யுத்தம் வாழ்க்கையிலே செய்வீர்களாக, பெரிய ஜெயத்தை காண்பீர்கள். ஆமென். ஒரு விசை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்வுக்குள் அனுதினமும் கிரியை செய்யும், எங்கள் ஆவிக்குள் கிரியை செய்யும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்தமான வேளைக்காக ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நீர் தந்த வார்த்தைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி துப்புரவா இருக்க வேண்டும்,
எங்களுடைய ஆவி கலப்படமற்றதாக கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி வாழுகின்ற பரிசுத்த ஆலயமாக இருக்க வேண்டும். இந்த ஆவி குற்றமற்றதா இயேசு வரும்பொழுது காக்கப்பட வேண்டும். ஆமென் தகப்பனே. இந்த ஆவியிலே போர் செய்கிற பல பொல்லாத ஆவிகளை குறித்து பார்த்தோம். எங்களுக்குள்ளும் அதற்கான அந்த எங்கள் ஆவியிலே இருக்கக்கூடிய தன்மைகள் அதுதான் இடம் கொடுத்து கோட்டைகளை கட்டி கொண்டிருக்கிறது. அந்த கோட்டைகள் உடைக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தோம். இனி இந்த போராட்டம் வராதபடி நாங்கள் கவனமாயிருந்து இந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல் வாழக்கூடிய கிருபையும் எங்களுக்கு வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் இதை குறித்த ஒரு நல்ல அறிவு உணர்வு தந்து அன்றாட தனி ஜெபத்திலே தினமும் யுத்தம் செய்து தினமும் ஆவியை சுத்திகரிப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் மேன்மையாய் வளர்ந்து பிரகாசிக்க உதவி செய்யும். இந்த கடைசி காலத்திலே கனனித்திரையின் ஆவி சபைகளை மூட பார்க்கிறது, ஊழியர்களை மூட பார்க்கிறது, விசுவாசிகளை மூட பார்க்கிறது. ஆமென். இந்த கனனித்திரையின் ஆவி என்கிற மூடுதரை கிழித்து எறியப்பட வேண்டும், ஓடியே போக வேண்டும். ஆமென். வசன வெளிப்பாடுகள் நன்றாக வர வேண்டும். ஆமென். தீர்க்க தரிசனங்கள் சுத்தமானதாக வர வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாதா ஆசீர்வதியும், தொடர்ந்து கிரியை செய்யும். பரிசுத்த பந்தி ஆராதனை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கித்தார். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்ற